அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அனைவருக்கும் வணக்கம். சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஒரு நண்பர் நம்மளிடம் வந்திருக்கிறார். அவர் சில சந்தேகங்களை கேட்பதற்காக நம்மை தேடி வடலூர் நமது இல்லத்துக்கு வந்திருக்கிறார். முதலில் அவர் யார் என்பதை முதலில் நாம் தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் எங்கேருந்து வரீங்க? கோயம்புத்தூர்லேருந்து வரீங்க. என்ன எதற்காக வந்தீங்க வடலூர்? 40 வருஷம் ஃபாலோ பண்ணியிருக்கேன். எனக்கு ஒரு சந்தேகம் தெளிவுபடுத்தணும், அதனால் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சிருக்காங்க கோயம்புத்தூர் வந்திருக்கேன். ஓகே, ரொம்ப மகிழ்ச்சி. எப்படி என்னை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும்? யூடியூப்பில் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் வெப்சைட்டில் ஒரு பிளாக் எழுதியிருக்கீங்க வரலாறு பற்றி. படித்து பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஃபோன் பண்ணி நேரில் உங்களுக்கு பார்க்க கேள்விகள்லாம் தெளிவுபடுத்த வேண்டிய உங்களுக்கு இல்லத்தை இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சி. என்ன எத்தனை வருஷமாக நீங்கள் வரலாறு கொள்கைகள் இருக்கிறீங்க? 6 மாதமாக சார் ஃபாலோ. 6 மாதமாக இருக்கிறீங்க? 6 மாதத்துலேயே ஒரு பெரிய ஒரு ஈர்ப்பு இருக்குது. ஓ, வெரி குட், வெரி குட். 6 மாதத்துலேயே வரலாறு மேலே அளவில்லாத பற்றி வச்சுருக்கிறீங்க. ஆமாம். நீங்கள் என்ன படிச்சுட்டு இருக்கிறீங்க? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ். ஓகே, வெரி குட், வெரி குட். இப்போ எப்படி திடீர்னு எப்படி வரலாறு கொள்கை மேலே உங்களுக்கு ஈடுபாடாச்சு? இது நெட்டில் பார்த்து தானே? தானாக ஒரு ஈர்ப்பு நேச்சுரலாகவே இருந்துருக்கு வரலாறு மேலே பட்டு. திடீர்னு நெட்லேருந்து இப்போ படிச்சுட்டு இருக்கும்போதே நல்ல வரவேற்பு மைண்டில் கேட்கணும் உங்கள்கிட்ட ஒரு ஈர்ப்பு. ஓ, வரலாறை பற்றி நெட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனால் வடலூருக்கு தான் ஃபஸ்ட்டு வரீங்க. ஆமாம். இப்போ வருவதற்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணிங்க இல்லையா? ஆமாம். ஃபோன் பண்ணிவிட்டு என்னை வந்து சந்தித்து சில சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணாங்க வந்திருக்கிறீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. 6 மாதத்துலேயே இந்த அளவுக்கு ஒரு ஈடுபாடு ஏற்பட்டுருக்கு. இப்போ உங்களுக்கு வயசு என்ன ஆகுது? 20. சூப்பர். 20க்குள்ளே இந்த அளவுக்கு ஈடுபாடு வருதுன்னா ஏதோ ஒரு ஈர்ப்புக்காக வருதா, இல்லை நிரந்தரமாக அதை தெரிஞ்சுக்கணுன்ற ஆவலோட வந்திருக்கீங்களா? நிரந்தரமாக தெரியும். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. உங்கள் பேர்? இமயபாரதி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. உங்கள் சந்தேகங்கள் என்ன? முதல் சந்தேகத்தை சொல்லுங்கள். சார், நீங்கள் ஒரு யூடியூப்ல வந்து மாயை உடம்பு எப்படி அருள் உடம்பா மாற்றுறது பற்றி சொல்லியிருக்கீங்க. அதுக்கான ஒழுக்கங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணி சொல்லியிருக்கீங்க. அது கொஞ்சம் ஒரு டவுட் இருக்கு. அதில் ஒரு அந்த இன்டர்பிட்வீனில் கொஞ்சம் டவுட்ஸ் எல்லாம் இருக்கு. உங்களுக்கு மாயை பற்றி தெரிஞ்சுக்கணுமா? மாயிக்கிட்டேயே அந்த கொடுத்த சுதந்திரம் திருப்பி கொடுக்கணும், இந்த பூத உடம்பா அருள் உடம்பா மாற்றணும், அந்த ஒரு டவுட் யூடியூப்ல கூட சொல்லியிருக்கீங்க நிறைய பற்றி. அதில் கொஞ்சம் டவுட்ஸ் எல்லாம் இருக்கு. இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். மகிழ்ச்சி. அதாவது முதல்ல நம்ம வந்து மாயன்னா என்ன, கடவுள்னா என்ன, பிரபஞ்சம் என்னான்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் நமக்கு ஒரு ரிசல்ட் ஈஸியாக கிடைக்கும் இல்லையா? இப்போ இந்த பிரபஞ்சம்னு எதை நம்ம சொல்கிறோம்? பிரபஞ்சம் மீன்ஸ் இந்த உலகம். ஆமாம், இது வந்து பஞ்சபூதங்களால் ஆனது. அது தெரியுமில்ல? நிலம், நீர், காற்று, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய 5 பூதங்களால் பின்னப்பட்ட உலகம். இந்த 5 பூதங்களால் பின்னப்பட்ட உலகத்தை நிர்வகிப்பது யார்? அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். நிர்வகிப்பதுனா என்ன? அதை இயக்குவது, அதை மேனேஜ் பண்ணுவது இல்லைங்களா? அப்போது இறைவன் தான் படைத்தார் இந்த உலகத்தை. ஆனால் இறைவன் மேனேஜ் பண்ணுறாருன்னா கிடையாது. புரியுதுங்களா? நல்லா நம்ம முதல்ல இதை புரிஞ்சுக்கிட்டா தான் ஈஸியாக நமக்கு விளக்கம் கிடைக்கும். புரியுதாக்கண்ணே? இந்த பிரபஞ்சம் என்பது படைத்தது இறைவன். இறைவன் படைத்த இந்த உலகத்தை, அதாவது அதை வந்து என்னன்னு சொல்கிறது, மேனேஜ்மெண்ட், நிர்வகிப்பதுன்னு அர்த்தம். அந்த நிர்வாகம் செய்வதற்காக ஒரு பெரிய ஒரு ஆற்றல் மிகுந்த ஒரு செயலாக்கத்தை ஒருத்தர்கிட்ட கொடுத்துருக்காருன்னு வச்சுங்க. அதுக்கு பேர் தான் மாயை. இந்த உலகம் என்பது கடவுளால் படைக்கப்பட்ட பஞ்சபூத உலகம். இதை இயக்குவது இறைவனாக இருந்தாலும் இதை நிர்வாகம் செய்யக்கூடிய பொறுப்பு யார்கிட்ட கொடுக்கப்பட்டு இருக்கிறதுனா மாயை. இப்போ மாயையில் பார்த்தீங்கன்னா 3 வகையாக இருக்குது. எத்தனை வகையாக இருக்குது? 3 வகையாக இருக்குது. அதில் 3 வகையாக மாய இதில் வந்து அது பேரை முதல் தெரிஞ்சுக்கணும். வள்ளலார தெளிவாக சொல்ல. இதுவரையும் சமய மதங்களில் என்ன சொல்லுவாங்க? ஆணவம், கண்மம், மாயன்னு சொல்லுவாங்க.
இல்லையா? அதுக்கு பேர் என்ன? ஆணவம், கர்மம், மாயை. இது சமயங்களில் சொல்லியிருக்கு. வள்ளல் பெருமான் வந்து என்ன சொல்கிறாரு? மாயை 3 வகையான மாயை சொல்கிறார். சரி. மாயை, மாமாயை, பெருமாயை என்று சொல்லக்கூடிய 3 மாயைகள் இருக்குது. ஓகே. அப்போ இந்த 3 மாயைகள் வந்து இந்த உலகத்தை இயக்கிக்கிட்டு இருக்கு. ஆ, சரி. ஆச்சா? அப்போ உலகத்தை மட்டும் இயக்கிறதில்ல, இந்த உலகத்திற்கு வரக்கூடிய ஆன்மாக்கள், இறைவனால் அனுப்பப்பட்ட ஆன்மாக்களுக்கு உயிர் கொடுப்பதும் உடம்பை கொடுப்பதும் மாயனுடைய வேலை. இதை முதல் தெரிஞ்சுட்டேன். ஓகே. புரியுதான சொல்கிறது? எதுக்காக அனுப்பப்பட்ட தனியா இந்த ஆத்மா மட்டும் எதுக்கு இங்க போகணும்னு அனுப்பிச்சிருக்காங்க? ஆனால் பரவாயில்ல, நீ 6 மாதத்தில் வந்து இவ்வளோ கேள்விலாம் கேட்குறதில்ல. வெரி குட் ஐடியா. அதாவது ஆன்மாக்களை ஏன் அந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்காரு, அனுப்பாதே இருக்கலாம்ல அப்படின்னு கேள்வி இல்லையா? ஆன்மாக்கள் என்பது தான் இறைவனுடைய குழந்தைகள். குழந்தைகள் மீன்ஸ் என்ன அர்த்தம்? அதனுடைய படைப்பு. இறைவனுடைய படைப்பு எது என்றால் ஆன்மாக்கள், சிறுத்துகள், பரமாத்மால வந்த சிறுத்துகள். ஆமாம், பரமாத்மா என்பது சமய மதங்களை சொல்கிறது பேர் பரமாத்மா. அருட்பெரும். ஆனால் வள்ளலாருடைய கொள்கையில் அதுக்கு பேர் என்ன? அருட்பெரும். வெரி குட். அதுக்கு பேர் என்ன? அருட்பெருஞ்சோதி. அருட்பெருஞ்சோதி ஆண்டவரால் படைக்கப்பட்டது. 2வது அனுப்பப்பட்டதுக்கு பேர் ஆன்மாக்கள்னு பேர். இப்போ இந்த ஆன்மாக்கள் எங்கே இருக்குதுன்னு ஒரு கேள்வி கேட்டீங்க இல்லையா? இல்லையா? இந்த ஆன்மாக்கள் இறைவன் இருக்கக்கூடிய இடம்னு ஒன்று இருக்குது. எல்லாமே சயின்ஸ் தான். இது வள்ளலார் சொன்னது பூரா கற்பனை கதைகளோ வேறு ஏதாவது மூடமந்திரம்லாம் கிடையாது இல்லையா? இந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் அருட்பெருவெளின்னு பேர். அதுக்கு என்ன பேர்? அருட்பெருவெளி. அதுக்கு பேர் தான் அருட்பெருவெளி. அந்த அருட்பெருவெளியில் அருள் மட்டும்தான் இருக்கும். அங்கே வந்து இது மாதிரி பஞ்சபூதங்கள்லாம் இருக்காது. இப்போ பஞ்சபூதங்கள் நம்ம வாழக்கூடிய இந்த உலகத்தில் நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய 5 கருவிகள் இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் நம்ம இந்த உலகத்தை படைச்சிருக்கார் இறைவன். ஆனால் ஆன்மாக்கள் இங்கே வாழ வேண்டும். இந்த உலகத்தில் வந்து ஆன்மாக்கள் வந்து உயிரெடுத்து உடம்பெடுத்து வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவன் நம்மளை இங்கே அனுப்பி வச்சிருக்கார். அனுப்பி வைத்த இறைவனுடைய கட்டளைக்கு தகுந்தாற் போல இங்கே வந்த உடனே இந்த மாயன்னு சொன்னோம் இல்லையா? இந்த மாயை தான் உயிர் கொடுப்பதும் உடம்பை கொடுப்பதும். அப்போ ஆன்மா அங்கேருந்து அனுப்புகிறார்ல வள்ளல ஆண்டவர். அப்போ ஆன்மா கிட்ட உயிர் கிடையாது. அது தெரியுமா? சமய மதங்கள்லாம் அதை சொல்லலை. ஆன்மா வந்து வெறும் ஆன்மா தான் அங்கே வரும். ஆனால் வெறும் ஆன்மா வருமானா வராது. அதுக்கு அதை இயக்கிறதுக்கு ஒரு துணைக்கருவின்னு ஒன்று வேணும். ஆன்மா கூட வர்றதுக்கு அதுக்கு பேர் தான் ஆணவம்னு பேர். ஆணவம். அதுக்கு பேர் என்ன? ஆணவம் என்பது இங்கே சமய மதங்கள் என்ன சொல்லுதுன்னா செயற்கைன்னு சொன்னாங்க. ஆணவத்தை செயற்கை அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாரு? ஆணவம் என்பது செயற்கை அல்ல, அது இயற்கை. ஏன்னா அங்கே அருட்பெரு வெளி என்ற இடத்துல அங்கே ஆகாசம் ஒன்று இருக்குது. அந்த ஆகாசத்தில் ஆன்மாக்கள் இருக்கக்கூடிய இடம். அந்த ஆன்மாக்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் ஆன்மா ஆகாசம்னு பேர். புரியுதா? ஆண்டவர் இருக்கக்கூடிய இடம் அருட்பெருவெளி. அந்த அருட்பெருவெளியில் ஒரு ஆகாயம் இருக்குது. அந்த ஆகாயத்தில் இருக்கக்கூடிய அணுக்களுக்கு பேர் ஆன்மான்னு பேர். அதனால் அதுக்கு ஆன்மா ஆகாசம்னு அதுக்கு பேர். அந்த ஆன்மா ஆகாசம் என்ற இடத்துல தான் நம்மெல்லாம் இருந்தோம். இந்த உடம்போட இருந்தோமா? என்னவா இருந்தோம்? ஆத்மா, ஆன்ம ஒளியாக இருந்தோம். அதுக்கு பேர் ஒளி. அதுக்கு பேர் வச்சது நம்ம ஆன்மான்னு பேர் வச்சிட்டோம். அதுக்கு பேர் என்ன? ஒளி. அந்த ஒளி அருள் பெறாத ஒளி. ஆனால் இது இருக்கிற இடம் அருட்பெரு வெளியில் ஆண்டவர் இருக்கிற இடத்துல. ஆனால் அந்த ஆன்மாக்களுக்கு அருள் நிறைந்திருக்கானா கிடையாது. இதெல்லாம் பெரிய டாபிக். நீ சாதாரணமாக கேட்டுட்ட. புரியுதா? அப்போ அருட்பெரு வெளியில் ஆன்மா இருக்குது. அந்த ஆன்மாவுக்கு அருள் இருக்கா அப்படின்னா கிடையாது. கடவுளே தெரியாதா அந்த ஆன்மாக்களுக்கு? அப்பா யாருன்னே தெரியாதப்பா. புரியுதா நான் சொல்கிறது? இப்போ ஆண்டவர் இருக்கிற இடம், ஆண்டவர் இருக்கிற இடத்துல அருட்பெரு வெளி. அந்த அருட்பெரு வெளியில் ஒரு ஆகாயம் இருக்குது. அந்த ஆகாயத்தில் அணுக்கள் நீக்கமர நிறைந்திருக்கு. அந்த அணுக்களுக்கு ஆன்மா என்று பேர்.
புரியுதா? அப்போ அந்த ஆன்மாக்கள் கடவுளை பார்த்துருக்குதா என்றால் பார்க்கவில்லை. தன் குழந்தைக்கு தன்னுடைய தகப்பன் யாருன்னு தெரியாது. புரியுதா நான் சொல்றது? இறைவன் யார் என்பதை தெரிந்து கொள்வதற்கும் அந்த இறைவன் யார் தன்னுடைய தகப்பன் யார் என்று தெரிந்து கொள்வதற்கு அருள் தேவைப்படுது. அந்த அருளை பெற்றால் மட்டும்தான் அவன் அந்த ஆன்மாவை இறைவனை பார்க்க முடியும். அப்போ அருளை பெறுவதற்கு எடுத்தோடனே அருளை கொடுத்துட்டா என்ன ஆகாது? டம்மி ஆகிடும். உலகத்தை பற்றி தெரியாது, கஷ்டம் நஷ்டம் தெரியாது, இன்ப துன்பம் தெரியாது இல்லையா? பக்கத்தில் இருக்க ஆன்மா தானே, அதுக்கு அருளை கொடுத்தா அதுக்கு என்ன புரோஜனம் இருக்கு? அப்போ அந்த ஆன்மாவுக்கு ஒரு ரகசியம் என்னன்னதே தெரியாது. அதுக்காக என்ன பண்ணுறார் கடவுள்? அந்த ஆன்மாக்களை இந்த உலகத்துக்கு அனுப்பணும் இல்லையா? அனுப்புவதற்கு முன்னாடியே இந்த பஞ்சபூதங்களை படைச்சிட்டார். இதெல்லாம் டாப் மோஸ்ட் கொஸ்டின் மிஸ்டர். புரியுதா? இந்த பிரபஞ்சத்தை படைத்ததனுடைய நோக்கம் ஆன்மாக்கள் வாழ்வதற்காக படைக்கப்பட்டது. அப்போ படைக்கப்பட்ட உலகத்திற்கு யார் நிர்வாகி என்றால் மாயை. அப்போ மாயைக்கு என்ன கட்டளை ஆண்டவர் கொடுக்குறாரு? இங்கே வந்த உடனே அதுக்கு என்ன கொடுக்கணும்? உடம்பு கொடுக்கணும், உயிர் கொடுக்கணும். அதுக்கு மேலே சுதந்திரம் கொடுக்கணும். சுதந்திரம் என்பது அதுக்கு ஒரு சுதந்திரம் என்ன அர்த்தம்? ஃப்ரீயாக அது இயங்கிறதுக்கு உண்டான ஒரு செயல்பாட்டு கொடுக்கணும். இப்போ எப்படி நம்ம இந்திய சுதந்திரம் பெற்றதுன்னா என்ன அர்த்தம்? முதல்ல அடிமைகளாக இருந்தால் அடக்குமுறை இருந்தது. சுதந்திரமாக இருந்தால் நீங்கள் எப்படி வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். இதுக்கு பேர் தானே சுதந்திரம். இப்போ சுதந்திர நாடுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அந்த சுதந்திரத்தை இங்கே அது பெறணும், பெற்று இங்கே வாழணும். இந்த ஆன்மாக்கள் அது வெளியே என்னன்னு தெரியாது. புரியுதா? அப்போ இந்த இந்த பஞ்சபூத உலகத்திற்கு வந்தால் இந்த நிர்வாகம் செய்யக்கூடிய அதிகாரி என்ற 3 பேர் இருக்காங்கள, மாயை, மாமாயை, பெருமாயை. இவங்க என்ன பண்ணணும்? இந்த ஆன்மாவுக்கு உடலை கட்டி கொடுக்கறதுக்காக இந்த 3 மாயை வேலை செய்யும். ஒன்று அணுக்களை ஒன்றோடு ஒன்று இணைக்கும். ஒன்று அணுக்களை அங்கேருந்து இருக்கிற அணுக்களெல்லாம் எப்படிலாம் அதை கொண்டு வரணுன்றதுக்கு ஒரு மாயை. அதை ஃபிட்டிங் பண்ணுறதுக்கு ஒரு மாயை. அந்த ஃபிட்டிங் பண்ணி செயல்படுத்துறதுக்கு ஒரு மாயை. ஆமாம். எப்படி இப்போ ஒரு வீடு கட்டுறீங்க, மேஸ்திரி இருக்கார், செங்கல் கொண்டு வருவான் ஒரு ஆள், சிமெண்ட்டு கொண்டு வருவான் ஒரு ஆள், தண்ணி கொண்டு வருவான் ஒரு ஆள் இல்லையா? ஜல்லி கொண்டு வருவோம். இதெல்லாம் கலந்தால் தான் ஒரு வீடு கட்ட முடியும். இந்த கலவைகளெல்லாம் செய்கிறது யாருன்னா மாயை தான். அப்போ இந்த உடம்பில் இருக்கக்கூடியது போல் அணுக்கள். நம்ம உடம்பு எதனால் பின்னப்பட்டிருக்கு? அணுக்களால் பின்னப்பட்டிருக்குது. இதில் 7 வகையான அணுக்கள் இருக்குது. இந்த உடம்புக்குள்ள எத்தனை வகை அணுக்கள் இருக்குது? என்னென்ன அணு சொன்னிருக்கார் வள்ளல? படிச்சிருக்கீங்களா? இல்லை. வாலனு, திரவனு, குருவனு, லகுவனு, அணு, பரமானு, விபுவனு. அது படைச்சதுக்கு மூல பொருளாக இருக்கிறது கருணை தான். அந்த ஏனையும் படைச்சதுக்கு மூல காரணமாக இருக்கிறது கருணை. அதெல்லாம் பின்னாடி. இந்த உடம்பை கொடுத்தாச்சு, பின்னப்பட்டாச்சு, உயிரை கொடுத்தாச்சு, ஆன்மாவுக்கு வேண்டி எல்லாம் அழகான ஒரு வீடு கட்டி கொடுத்தாச்சு. ஆன்மா இங்கே வாழணும். உடம்புக்கு ஆன்மாவுக்கு என்ன கொடுத்துருக்கு? உயிர் கொடுத்தாச்சு, உடம்பை கொடுத்தாச்சு. இந்த உயிர் உடம்புக்கு இயக்குவதற்கு ஆன்மா என்ற ஒளி கொடுத்தாச்சு, ஒளி வந்தாச்சு. இந்த ஆன்மாவை கண்ணுக்கு தெரியாத இயக்கவர் தான் கடவுள். புரியுதா? இப்போ நீங்கள் இயங்கி கொண்டு இருக்கிறீங்க, ஆன்மா உங்களை இயக்குது. ஆன்மா தானாக இயக்குமா? அதுக்கு ஒரு சக்தி வேணும், எனர்ஜி வேணும். அந்த எனர்ஜி எங்கேருந்து வருதுன்னா அதான் கடவுள்கிட்டேருந்து வருது. அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்கிட்ட உங்களுக்கு டச் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த அணுக்கள் இந்த கோடான எத்தனை உயிர்கள் இருக்கோ, எத்தனை ஆன்மாக்கள் இருக்கோ, அத்தனை ஆன்மாக்களுக்கும் கனெக்ஷன் இருக்கும். இந்த பொம்பலாட்டத்தை பார்த்துருக்கீங்களா? கிராமத்தில் பொம்பலாட்டம் கயிறு கட்டிக்கிட்டு, அப்போது கைக்கு ஒரு கயிறு, காலுக்கு ஒரு கயிறு, தலைக்கு ஒரு கயிறு எல்லாம் கட்டி கரெக்டாக ஆட்டுவாங்க. இப்போ நீங்கள் வெளியிருந்து பார்த்தீங்க பொம்பலாட்டம். ஆனால் அது எல்லாத்துக்கும் ஆட்டுறதுக்கு 8 யார் மேலேருந்து வரணும். இங்கே ஒரு ஆள் பின்னாடி இருந்து ஆட்டிகிட்டு இருப்பான், அவன் தெரிய மாட்டான், மறைமுகமாக ஆட்டிகிட்டு இருக்காப்புல. இல்லை, அதுபோல் இறைவன் நமக்கு மறைமுகமாக நமக்கு கண்ணுக்கு தெரியாத எல்லா ஆன்மாக்களையும் இயக்கி கொண்டு இருக்கிறார். முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். ஆச்சா? அப்போ மாயை சொல்லிட்டோமா? இந்த ஆன்மாக்கள் வீடு கட்டியாச்சா? வீடு என்ற உடம்பு என்ற வீடு கட்டி கொடுத்தாச்சா? அப்போ வீடு கட்டிட்ட உடம்புல இந்த உலகத்தில் வாழுதா?
அப்போ வாழ்வதற்கு அதுக்கு எத்தனை சுதந்திரம் கொடுத்துருக்காருன்னா, தேக சுதந்திரம், போக சுதந்திரம், ஜீவ சுதந்திரம். இந்த 3 சுதந்திரம் இந்த உலகத்தில் வாழ்வதற்காக கொடுக்கப்பட்டது. யாருக்கு? தேக சுதந்திரம், போக சுதந்திரம், ஜீவ சுதந்திரம். இந்த 3 சுதந்திரம் தான் இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய என்ன லாபம்? சிற்றின்ப லாபம்னு பேர் இருக்கு. அதுக்கு பேர் என்ன? சிற்றின்ப லாபம். தேகத்தினால் அனுபவிக்கிறது, போகத்தினால் அனுபவிக்கிறது, உயிரால் அனுபவிக்கிறது. அதான் தேகம், போகம், ஜீவன். அப்போ ஆன்ம சுதந்திரம் அதை அடைஞ்சிருக்கா? இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். இது 3 சிற்றின்பம். அதான் மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசைன்னு சொல்கிறாங்க இல்லையா? பெண் விஷய இச்சை, பொன் விஷய இச்சை, மண் விஷய இச்சை. இந்த 3க்குள்ளே தான் அந்த உடம்பு இருக்குது, இந்த உலகம் இருக்குது. இந்த 3ஐயும் அனுபவிக்கிறதுக்கு தான் இவ்வளோ பாடுபடுறீங்க. இந்த உலகம் இன்றைக்கி இயங்கி கொண்டு இருப்பது எதுக்கு? இந்த சிற்றின்பத்துக்கு தான் இத்தனை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். இந்த எலெக்ஷன்லாம் போய் பார், ஊராக சுற்றுறாங்கிறது வெயில் கூட பார்க்காம. அதுக்கு என்ன? அதிகாரங்கள், போதை, பொருள் என்ற போதை, பெண் என்ற போதை, ஆதிக்கன்ற போதை இல்லையா? இந்த போதை அவங்கள ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. அதுக்கு துணை போகக்கூடிய ஆளுங்களும் நிறைய இருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி துணை போவாங்க. ஒரு குரூப் இருக்கு இல்லையா? ஒவ்வொரு குரூப்புக்கு கோடிக்கணக்கான பேர் ஆதரவு. யார் எதை பின்பற்றுறாங்களோ அவங்கள யார் பிடிச்சிருக்கோ அவங்க நல்லது சொன்னாலும் கெட்டது சொன்னாலும் அவங்க பேச்சு கேட்பாங்க. இன்னொருத்தர் பேச்சு கேட்க மாட்டாங்க. அதுக்கு பேர் பற்றுதல். அதுக்கு பேர் என்ன? ஒருத்தர் மேலே பற்றுதல் வச்சுட்டா அவன் நல்லது சொன்னாலும் கெட்டது சொன்னாலும் நீ கேட்பீங்க. பற்றுதல் இல்லைன்னாக்கா அடப்போட அப்படின்ட்டு போயிடுது. புரியுதா? எவன் ஒரு இடத்தில் அதிகமாக பற்று வச்சுருக்கீங்களோ அங்கே நன்மை தீமை விசாரிக்க மாட்டீங்க. அதுபோல் இந்த உலகத்தில் ஆன்மாக்கள் நன்மை தீமை விசாரிக்காமல் வாழ்ந்து கொண்டு இருப்பதால் அதுக்கு என்ன ஸ்டோர் ஆகுதுன்னா, என்ன ஸ்டோர் ஆகுது? 2 வினைகள் ஸ்டோர் ஆகுது. என்ன? 2 வினைகள். அது நெல் வினை, தீவினைன்னு. இந்த 2 வினைகளை எங்கே ஸ்டோர் ஆகுது? ஆன்மாவில் ஸ்டோர் ஆகுது. நல்வினை தீவினை எனும் வன்கையிட்டால் ஆட்டுகின்ற தேவதேவன். அப்போ அந்த நல்வினை தீவினை என்ற 2 விஷயந்தான் நம்மளை ஆட்டி படைக்கிறது. இந்த ஆட்டி படைக்கிறதுனால என்ன பண்ணுது? அதுலேயே நம்ம உடன்று என்ன பண்ணோம்? வாழ்ந்து அதில் என்ன வருது நம்மளுடைய வாழ்க்கையில்? இன்னும் தோற்ற மாற்றமெல்லாம் வருது இல்லை? நரை, திரை, பிணி, மூப்பு, பயம், துன்பம், மரணம். நீங்கள் சின்னவனாக இருக்கிறீங்க, உனக்கு நரைக்கலை. இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா என்ன பண்ணோம்? நரைச்சணும். அதுக்கப்புறம் வயசு முதிர்ச்சி அடைஞ்சிடும். அதுக்கப்புறம் நோய் வந்துடும். அதுக்கப்புறம் மரணம் வந்துடும். இதுதான் வாழ்க்கை இல்லைங்களா? இந்த வாழ்க்கை தான் இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். சாப்பிட வேண்டியது, தூங்க வேண்டியது, அனுபவிக்க வேண்டியது, ஊரை சுற்ற வேண்டியது, வயசாகிட்டாக்கா வீட்டோடு இருக்க வேண்டியது, கடைசியில் நோய் வர வேண்டியது, கடைசியில் செத்து போக வேண்டியது. இது வாழ்க்கை அல்ல. வள்ளலார் சொன்னது என்ன? இது வாழ்க்கை அல்ல. ஏன்னா மனிதனுக்கு அறிவு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. என்ன அறிவு? உயர்ந்த அறிவுன்னு அதுக்கு பேர். அந்த உயர்ந்த அறிவை பெற்றுக்கொண்டு நீ தாழ்ந்த வாழ்க்கை வாழாத. அப்போ உயர்ந்த அறிவுள்ள எங்கே போகணும்? உயர்ந்த இடத்துக்கு போகணும். அப்போ நமக்கு உயர்ந்தவன் யார் என்பதை நம்ம தெரிந்து கொள்ளணும். அப்போ நமக்கு மேலே உயர்ந்தவன் யார் என்பதை தெரிந்து கொள்வதற்கு இதுக்கு முன்னாடி இந்த அருளாளர்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க? மறைபொருளாக கடவுளை படைச்சிட்டாங்க. உண்மையான கடவுளை அறிமுகப்படுத்தாமல் மறைமுகமாக தத்துவங்களை கடவுளாக வச்சுட்டாங்க. அவதான் பிரம்மா, விஷ்ணு, சங்கரன், மகேஸ்வரன், சதாசிவன், முருகன், சிவன், ஆயிரக்கணக்கான கடவுள் சொல்கிறாங்களே. அல்லாஹ், இயேசு, புத்தர், இப்படி எல்லா கடவுள் தான். எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க? உண்மை கடவுளை காட்டாமல் பொய் கடவுளை காமிச்சிட்டாங்க. அப்போ பொய் கடவுளை நீங்கள் பின்பற்றும் போது என்ன ஆகும்? பொய் வாழ்க்கை தான் வாழணும். பொய் வாழ்க்கை வாழ்றதுனால என்ன வருது? கடைசியில் மரணம் வருது. மரணம் வந்து அதுக்கப்புறம் என்ன வருது? பிறப்பு வருது. அப்போ பிறந்து இறந்து இழைத்ததெல்லாம் போதுன்ட்டு. அப்போ இதையெல்லாம் மாற்றி ஒரு ஒழுங்குபடுத்தி நம்மை படைத்த இறைவனை தொடர்பு கொண்டு அருளை பெற்று இந்த பஞ்சபூத உடம்பை ஒளி உடம்பாக மாற்றி ஆன்ம தேகமாக மாற்றும். இப்போ ஜீவதேகம், இதுக்கு பேர் என்ன? இந்த உடம்புக்கு பேர் ஜீவதேகம். ஆன்ம தேகத்தை அதை மாற்றணும். ஆன்ம தேகம்னா என்ன? அருள் தேகம்னு பேர். அந்த அருள் தேகத்தை மாற்றுவதற்காக வள்ளலார் தான் வந்தார்.
இதுக்கு முன்னாடி இது சரியான ரூட்டோ சரியான வழிமுறைகளோ சரியான வாழ்க்கை முறைகளோ எந்த ஞானியும் சொல்லலை கொடுக்கல. அதை முதல் தெரிஞ்சுக்கணும். புரியுதா? இது பெரிய சப்ஜெக்டு. இன்னும் 6 மாதம் தானே ஆச்சு. இன்னும் நிறைய நீங்கள் படிக்கணும், தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக வரணும் போது பேசிக் ஒழுக்கம் வேணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன வேணும்? ஒழுக்கம் வேணும். அப்போ அந்த ஒழுக்கத்தை தான் வள்ளலார் முதல்ல வந்து கடைபிடிக்க சொல்கிறார். ஒழுக்கத்தை கடைபிடிச்சா தான் நீங்கள் மேல்நிலைக்கு போக முடியும். அந்த ஒழுக்கத்து பேர் தான் ஜீவகாருண்ய ஒழுக்கம். அப்போ அந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் 4 பிரிவுகளை வச்சார். சோறு போடுறது மட்டும் ஜீவகாருண்ய ஒழுக்கம் அல்ல. நாம் உடம்பில் இருக்கக்கூடிய கருவி கரணங்களை கடைபிடிப்பது ஒரு ஒழுக்கம். அதான் இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம். இந்த 4 ஒழுக்கங்களை கடைபிடிச்சாதான் நீங்கள் வந்து ஆண்டவனை தொடர்பு கொள்ளணும். அப்புறம் தான் எடுத்தோடனே அருள் கிடைக்காது. ஆண்டவங்களை டெஸ்ட் பண்ணி நீ நல்லவனா கெட்டவனான்னு தீர்மானம் பண்ணி உனக்கு கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதான்னு அவர் ஒரு கணக்கு போட்டு உடம்பு தாங்கமா தாங்காதா, அருளை தாங்கக்கூடிய உடம்பா இது. அப்போ இந்த உடம்பை நீ எப்படி மாற்றணும், உடம்பை எப்படி வாழ்க்கையை அமைச்சிக்கணும், இதெல்லாம் அந்த உடம்பு தாங்கக்கூடியதாக இருந்தால் தான் அருளை கொடுப்பாரு. இல்லாட்டி அருள் எத்தனை பிரிவு எடுத்தாலும் கிடைக்காது. புரியுதானே சொல்கிறது? எடுத்த உடனே கடவுளை அருளை கொடுக்குறதுனா அவ்வளோ ஈஸியான மெத்தடாது. இது எவ்வளோ பெரிய மேட்ரு இல்லையா? நீங்கள் அருளை நாளைக்கே அவர் கொடுத்துருவார். ஐயா வாங்க, அருளை தாங்கக்கூடிய பாடி இருக்கிட்ட அருளை தாங்கக்கூடிய பாடி இருந்தால் தானே இந்த உடம்பு தாங்கும். அப்போ முதல்ல உடம்பை மாற்றுங்கன்னு சொல்கிறார். ஐயா வாங்க வாங்க வாங்க. என்னப்பா உடம்பு தாங்கக்கூடியதான் எப்படி மாற்றுறது? அதுக்கு தான் இவ்வளோ சன்மார்க்கத்தில் இருக்கக்கூடிய அருப்பாவில் இருக்கக்கூடிய அத்தனையும் உடம்பை மாற்றுவதற்குண்டான வழிமுறைகளை சொல்லுவது தான். புரியுதா? அப்போ உடம்பை மாற்றுவதற்கு வழி நீ என்ன தெரிஞ்சுக்கிறது இல்லையா? இன்னும் அருட்பாவை முழுமையாக படிக்கணும். அருட்பாவில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் என்னென்னதை புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த உலகம் தோன்றிய காலத்திலேருந்து எல்லாமே எவ்வளோ ஆன்மீக கருத்துக்களை படிச்சிருக்காங்க. அந்த ஆன்மீக கருத்துக்களுக்கும் வள்ளலார் சொல்லிய ஆன்மீக கருத்துக்களுக்கும் என்ன வேறுபாடுன்றதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்மளுடைய மண்டையில் இப்போ எது ஏறி இருக்கு அதிகமாக? மாயினால் உருவாக்கப்பட்ட பக்தி வழிபாட்டு முறைகள். அதுக்கு பேர் என்ன? சரியை கிரியை தான் ஆண்டவன் நம்ம மண்டையில் நல்லா ஏறி இருக்கு. ஏன்னா நீங்கள் சொன்னது மட்டும் இல்லை, அப்பா அவங்க அம்மா காலத்தில் வந்து அதுக்கு முன்ன காலத்தில் வந்து அது பாரம்பரியமாக அப்படியே வருது. இது ஸ்டோர் ஆகி வந்து பின்னாச்சு நம்ம ஆன்மாவிலேயே ஸ்டோர் ஆகிருக்கு. என்ன ஸ்டோர் ஆகிருக்கு? உலக பழக்க வழக்கங்கள் முழுவதுமே நம்ம ஆன்மாவில் ஸ்டோர் பண்ணிட்டோம். அந்த ஸ்டோர் பண்ணும்போது இன்னொன்று கொண்டு போய் நீங்கள் உள்ளே போட்டிங்கன்னா அது இடம் கொடுமா? இப்போ இந்த ஃபோன் இருக்குது, இந்த ஃபோனில் வந்து எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிட்டீங்க, மறுபடியும் அது ஃபுல் லோட் ஆகிடுச்சு. அப்போ இந்த ஆன்மா அந்த ஃபோனில் இருக்கக்கூடியதை வந்து மறுபடியும் நீங்கள் மேலே லோட் பண்ணிங்கன்னா அது ஏற்றுக்குதா? ஏன் ஏற்றுக்கல? ஃபுல்லாகிடுச்சு. ஃபுல்லாகிட்டு அது என்ன பண்ணோம்? டெலிட் பண்ணப்பா. இப்போ வந்து இப்போ நான் 2 நாளைக்கு ஒரு தடவை டெலிட் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ 2 நாளைக்கு என் ஃபோனை விட்டுட்டுனா ஒரு 5000 ஃபோட்டோ வருது. எத்தனை? 5000 ஃபோட்டோ வந்து அதுக்கு மேலே நீ ஃப்ரீயாக விட்டுட்டிங்கன்னா அதுக்கு மேலே வீடியோ வருது, ஆடியோ வருது, ஃபோட்டோ வருது, செய்திகள் வருது, கட்டுரைகள் வருது. இது பூரா அந்த ஃபோன் தாங்கம்மா. இது ஃபோன் சின்னது தானே. வாங்க, இந்த ஃபோன் எவ்வளோ சின்னது. இதில் இவ்வளோ பெரிய ஸ்டோர் பண்ணக்கூடிய ஆற்றலை இதில் படைச்சு வச்சுருக்கான் அறிவியல் ரீதியாக. அப்போது நீங்கள் ஒரு புது செய்தியை உள்ளே கொடுக்கணுன்னா அதை பழையில என்ன பண்ணணும்? நீங்கள் டெலிட் பண்ணணும். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி பொய்யான கருத்துக்களை, பொய்யான வழிமுறைகளை உங்கள் ஆன்மாவில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதை ஸ்டோர் பண்ணி அப்படியே வச்சுக்கிட்டு வள்ளலார் கருத்துக்களை நீங்கள் உள்ளே போவீங்கன்னா போகுமா? என்ன வரும்? முன்னாடி இருக்கிறது மட்டும்தான் வரும். புதுசாக போனது உள்ளே போய் அங்கே ஸ்டோர் ஆகாது. புரியுதா நான் சொல்கிறது? அப்போது அதை பூரா நீங்கள் வாஷ் அவுட் பண்ணணும். வாஷ் அவுட் மீன்ஸ் என்ன? எம்டி ஆக்கணும். அதான் பழைய குப்பைகளை அகற்றணுன்னாரு. யோகான்றது நான் மறுக்கலை. யோகத்தில் 4 முறை யோகம் இருக்குது. சரியில் யோகம் இருக்குது, கிரியல் யோகம் இருக்குது, யோகத்தில் யோகம் இருக்குது, ஞானத்தில் யோகம் இருக்குது. இப்போ நம்ம
இப்போ ஆன்மீகவாதிகளோ இல்லை வந்து யோகாவினுடைய பயிற்சியாளர்களோ நம்ம உலகம் முறை இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, யோகம் சொல்லி கொடுக்குறேன் யோகம் சொல்லி கொடுக்குறேன்னு 1000 2000 3000 4000 வாங்கிட்டு கண்டதெல்லாம் சொல்லி கொடுப்பான். என்ன சொல்லுவான்? கண்டதெல்லாம் சொல்லி கொடுப்பான். அவன் சொன்னதை ஒன்று கூட உண்மை இருக்காது. அதனால் உங்களுக்கு என்ன லாபம் என்ன, அதனால் அந்த நேரத்தில் நீங்கள் ஏதோ ஒன்று கிடைச்சது மாதிரி ஒரு ஃபீலிங் உண்டாகும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பொறுத்தோடனே அது அப்படியே க்ளோஸ் ஆகிடும். அது உங்கள் ஆன்மாவை பக்குவப்படுத்துறதோ உங்களை பக்குவப்படுத்தவோ முடியாது. அதனால தான் வள்ளலார் மிக தெளிவாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? தியானம், தவம், யோகம் முதலிய சாதனங்களை செய்ய வேண்டாம், அதனால் சிறு ஒளி உண்டாகும், அதனால் பல்லிழுத்து இருமாந்து கெட நேரிடுன்றார். அதனால் ஏதோ நமக்கு ஒரு லாபம் கிடைச்ச மாதிரி தோணும். ஆனால் அதனால் என்ன ஆகும்? நமக்கு ஏதோ கிடைச்சிட்டு ஒரு ஃபீலிங் இருக்கும். அதுக்கப்புறம் அதுலேயே விழுந்து போயிடுங்க. நீங்கள் எதிர்நீச்சல் போடுறதுக்கு வாய்ப்பே இருக்காது. இப்போ நான்லாம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு 35-30 வயசுலேயே ராஜயோகத்துக்கு போனேன். ராஜயோகம்னா தெரியுமா? பிரஜாபிதா பிரம்மா ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயன்னு பேர். அது ராஜஸ்தான் ஹெட் குவார்ட்டர். மெட்ராஸ் பாண்டி ரோடு இந்த மவுண்ட் ரோட்டில் முதல்ல ஆரம்பித்தாங்க 45 ஆண்டுகளுக்கு முன்னாடி. இல்லை 45 எனக்கு கல்யாணம் ஆகும்போது, என் கல்யாணத்துக்கு முன்னாடி. அப்போ நான் அதில் போய் கொஞ்ச நாள் போனேன். அங்கே வந்து ஒளியை தான் காட்டுவாங்க. ஆன்மா ஒளியாக இருக்குது, பரமாத்மா பரமபிதா, நாம் எல்லாம் ஆன்மாக்கள்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கிருஷ்ணர்லாம் உள்ள பண்ணது மறுபடியும் உள்ள சொல்லுவாங்க. தெரியாது, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கேட்பாங்க. அதனால தான் வள்ளலார் என்ன சொல்கிறாரு? ஏதோ ஒன்று சொல்லி அதன்படி கேட்டால் பல்லிழித்து இருமாந்து கெட நேரிடும். இப்போ அதில் போய் பார்த்தேன், எனக்கு அதில் ஒன்றும் யூஸ் இல்லை. அதுக்கப்புறம் எத்தனையோ யோக சாஸ்திர நூல்களை பார்த்தா அத்தனையும் டம்மி. அப்புறம் வேதாத்திரி மகரிஷி வந்தார். அவர் வந்து குண்டலி யோகா, அந்த யோகா, இந்த யோகாலாம் நிறைய சொன்னார். இப்போ வந்தது அவர். நாங்கள் வந்து சென்னையில் ஒரு கூடுவாஞ்சேரியில் ஒரு குடிசையில் இருக்கும்போது எனக்கு தெரியும். சின்ன வயசுலேருந்தே நான் போய் அவர் சில சித்தர்குடி யோகா பயிற்சிலாம் சொல்லி கொடுத்தாரு. அப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு ஈரோடுக்கு தான் வந்தார். ஈரோட்டில் தான் ஒரு சென்ட்ரு தெரியுமா, அதுக்கு எங்கள் ஊர் தான். அப்போ அது எஸ்கேம் கிட்ட தான் அவர் எல்லாம் லிங்க் ஆனாங்க. அப்போ மகாலிங்கம் எஸ்கேம்லாம் லிங்க் ஆகி அவருக்காக ஒரு மண்டபத்தையும் கட்டினாங்க ஆழியாரில். போயிருக்கீங்களாங்க? கோயம்புத்தூர் பக்கத்தில் தானே ஆழியார் டேம். ஆழியார் தெரியுமா? ஆழியார் கோயில் தெரியுமா? வாட்பாறை பரவாயில்ல, கோயம்புத்தூர் தானே நீ? அங்கே அங்கே இருக்குது. அதெல்லாம் கட்டினார். அப்போ அவர் குண்டலினி சக்தி மேலே ஏற்றணும் கீழே ஏற்றணும் என்னென்ன சொல்லி கொடுத்தாரு. காயகல்பெலாம் சொல்லி கொடுத்தாரு. காயகல்பனா என்னம்மா? காயகல்பனா காயத்தை அழிக்காமல் பார்க்குறதுக்கு பாதுகாக்கிற பேர் காயகல்பம். காயன்னா உடம்பு. அப்போ கல்பன்னா அதை வந்து அழிக்காத பார்த்து இருக்கக்கூடிய மெடிசின் மாதிரி கல்பம். இந்த உடம்பு என்று அழியக்கூடாது, அழியாத இருக்குது பாதுகாக்கிறதுக்கு பேர் காயக்கல்பன்லாம் கொடுத்தாரு. கடைசியில் அவரே என்னானார்? எப்படி செத்தார் தெரியுமா? நோய் வாய்ப்படுத்த செத்தார். அப்போது வள்ளலார் நமக்கு என்ன சொல்கிறாருனாங்க, எவன் ஒருவன் சாகரானோ அவன் கேட்காதடான்ட்டார். இப்போ நான் சாகிறவன், என் பேச்சு கேட்டாலும் நீ கெட்டு போயிடுவீங்க. அப்படி வச்சுங்க. யார் பேச்சு கேட்கணும்? நம்ம ஏன் அவர் பேச்சு கேட்கணும்? சாகாதவர், மரணத்தை வென்ற மகான், அவருக்கு தான் உண்மை சொல்ல முடியும், உண்மை தெரிஞ்சுக்க முடியும். அவரை தான் நீங்கள் குருவாக வச்சுக்கிட்டு அவர் வழியில் போனீங்கன்னா தான் உங்களுக்கு ஞானம் கிடைக்கும். இல்லாட்டி கிடைக்காது. நீங்கள் ஊர் ஊராக சுற்றினா, கோயில் கோயிலாக சுற்றினாலும் உங்களுக்கு அறிவு, ஞானம், அருள் என்பது கிடைக்கவே கிடைக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? சாகாதவர் என்ன சொன்னாரோ அதுக்கு பேர் தான் சாகா கல்வின்னு பேர். அதுக்கு பேர் என்ன? சாகாதவன் சொல்கிறதுக்கு பேர் தான் சாகா கல்வி. நம்ம எந்த கல்வியை பின்பற்றிட்டு இருக்கோம்? சாகரவன் சொன்ன கல்வியை கற்றுக்கிறதுனால தான் நம்ம சேர்த்துக்கிட்டு இருக்கிறோம். புரியுதா? அப்போ நம்ம யாருடைய கல்வியில் இதுவரையும் கற்றுக்கிட்டு வந்தோம்? சாகரவன் சொன்ன கல்வி கற்றுக்கிட்டு வந்தனால தான் சேர்த்துக்கிட்டு இருக்கிறோம். வள்ளலார் வந்து என்ன பண்ணுறாரு? சாகா கல்வின்ற ஒரு கல்வி திட்டத்தை கொண்டு வர்றாரு மனிதர்களுக்கு. அப்போ சாகா கல்வி என்பது என்ன?
இந்த உடம்பை அழிக்காமல் பாதுகாத்து அருளை பெற்று ஊன உடம்பை ஒளி உடம்பாக மாற்றி இறைவனோட சேர்வதற்கு பேர் தான் சாகா கல்வி. இதற்கு பேசிக் என்ன? ஒழுக்கம். அப்போ ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் வள்ளலார் என்ன சொன்னார்? சொல்லுங்க, தெரிஞ்ச சொல்லுங்க, தெரியலன்னு நான் சொல்கிறேன். எதுவுமே நீ ஓப்பனாக பேசணும். சரி, அதை ஏன் வைக்கணும் நம்ம? அதாவது ஆன்மா அவனுடைய இயற்கை தன்மை என்ன? தயவு. கடவுளுடைய இயற்கை தன்மை என்ன? தயவு, இல்லையா? தயவு என்றால் பிறருக்கு செய்யக்கூடிய உதவி, எதிர்பார்க்காத செய்யக்கூடிய உதவிக்கு பேர் தயவு. இதை கவனிச்சு கொண்டு போட்டு இன்றைக்கி சன்மார்க்கத்திலே குழப்பிக்கிட்டு இருப்பாங்க. தயவுன்னு ஒரு குரூப் இருக்கும், கருணைன்னு ஒரு குரூப் இருக்கும், அன்புன்னு ஒரு குரூப் இருக்கும். இதெல்லாம் இதை 3 பிரிச்சுட்டாங்க. அன்பு, தயவு, கருணை, அருள். இது 4 பாட்டு. தயவு, அன்பு, கருணை, அருள். இது 4 ஒரே லிங்க்கு. அப்போ முதல்ல உங்களுக்கு எது தேவை? அன்பு தேவை. அன்பு தேவைக்கு எது தேவைன்னா தான் தயவு. நீங்கள் ஒரு பொருள், ஒரு வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தையை எது லிங்க் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். இவங்களுக்கு தயவுன்ட்டு தயவு வரணும். தயவுக்கு எது தேவை? அன்பு தேவை. அப்போ அன்பை பெறுவதற்கு என்ன தேவை? கருணை வேணும். இப்போ இந்த கருணையும் அன்பும் தெய்வம் சேர்ந்தால் என்ன வரும்? அருள் வரும். இப்போ இங்கே தான் வள்ளலார் நமக்கு அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு. இப்போ உங்களுக்கு அறிவு என்பது இல்லை அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது. இந்த உலகத்தில் தோன்ற மனிதர்கள்லாம் என்ன அறிவு இல்லைன்ட்டாரு. அதை படிச்சிருக்கீங்களா? ஏன் அறிவு இல்லைன்றாரு? உண்மையை உணராமல் பொய்யை தொடர்பு கொள்வதற்கு பேர் அறிவில்லைன்னு அர்த்தம். உண்மையை தெரிஞ்சுக்கிட்டால் அறிவு இருக்குன்னு அர்த்தம். அப்போது உங்களுக்கு அறிவு இருக்குது. அறிவு உண்மையை தெரியாமல் மறைக்கப்பட்டிருக்கு. எல்லாருக்குமே அறிவு இருக்குது, ஆனால் அறிவு செயல்படாமல் இருக்குது. ஏன் செயல்படாமல் இருக்குது? உண்மையை தெரிந்து கொள்ளாதனால் அறிவு என்பது மழுங்கப்பட்டு இருக்குது. இதுக்கு தான் வள்ளலார் சொல்கிறார், ஏன் அறிவு மழுங்கப்பட்டது ஆன்மாக்களுக்கு அப்படின்னா, தெய்வங்கள் பல பல சிந்தை செய்வாரும், சேர்கதி பல பல செப்புகின்றாரும், பொய் வந்த பல கலை பல புகன்றிடுவாரும், பொய் சமயாதியை மெச்சுகின்றாரும், மெய் வந்த திருவருள் விளக்கம் ஒன்றில்லார் வீண்கடிக்கின்றார், எய் வந்த துன்பொழித்து அவர்க்கு அறிவு அருள்வீர். என்ன சொல்கிறாரு? அவர்க்கு அறிவு அருள்வீர், எனைப்பள்ளி எழுப்பிமே இன்பம் தந்தீரே. இறைவா, எனக்கு எல்லா தெளிவும் கொடுத்துட்டு அறிவை கொடுத்துட்டேன், ஆனால் இவங்களுக்கெல்லாம் அறிவு இல்லாமல் இருக்காங்க, இவங்களுக்கு அறிவை கொடுன்னு கேட்குறாரு. யாருக்கிட்ட? ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு. அப்போ அறிவு யாருக்கு கொடுக்குறோம்? யாருக்கு கொடுக்கணும் அறிவு? அறிவு இல்லாதவனுக்கு தான் அறிவு கொடுக்கணும். புரியல உங்களுக்கு? எதிர்மறையாக சொல்லுவார் வள்ளலார், சும்மா அப்படியே ஒரு 4 சுக்கா கொண்டு வந்து திணிச்சுவார். அவர்களுக்கு அறிவு அருள்வீர் அப்படின்னா அவங்களுக்கு அறிவு இல்லாதவனுக்கு தானே அறிவு கொடுக்கணும். அறிவு இருக்கிறவனுக்கு போய் ஏன் அறிவு கொடுக்கணும்? அப்போ அறிவுகளுக்கு அறிவு இல்லை. ஏன் இல்லைன்றது தான் முதல் வரிகள். என்ன வரி? தெய்வங்கள் பல பல சிந்தை செய்வாரும், சேர்கதி பல பல செப்புகின்றாரும், பொய் வந்த கலை பல புகன்றிடுவாரும், பொய் சமயாதிகை வெச்சுகின்றாரும். புரியுதா? இது எவ்வளோ பெரிய அழகான பாடல் இல்லையா? இந்த தினம் தானே எல்லா சங்கம் படிக்குது. அப்போது தெய்வங்களை பல தெய்வங்கள் யார் நினைக்கிறானோ அவனுக்கு சுத்தமாக அறிவில்லைன்ட்டார். அது மட்டும் இல்லை, அவங்க அந்த பல பல என்று சொல்லக்கூடிய தெய்வங்களுடைய கொள்கை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு சுத்தமாக அறிவில்லைன்றார். புரியுதா? அப்போது தெய்வத்தை நம்ம நினைச்சாத, உண்மையான தெய்வத்தை தொடர்பு வச்சாதான் அறிவு கிடைக்கும். புரியுதா சொல்கிறது? நம்ம எந்த தெய்வத்தை கடைபிடிச்சிட்டு இருக்கோம்? பொய்யான கடவுளை கடைபிடிச்சிட்டு இருக்கோம். ஏன் பொய்யான கடவுள்? நமக்கு தெரியுமா பொய்யான கடவுள்னு? தெரியாது. நமக்கு யார் பொய்யான கடவுளை அறிமுகப்படுத்தணுங்க?
நம் முன்னோர்கள், சித்தர்கள், யோகிகள், ஞானிகள், தலைவர்கள். எந்த தலைவர்கள்? மதத் தலைவர்கள், பதத் தலைவர்கள். இவங்கெல்லாம் நம்மளை முட்டாளாக்கினவங்க அவங்க தான், நம்ம இல்லை. நம்மெல்லாம் பரிசுத்தமான ஆன்மாக்கள், ஞாபகம் வச்சுங்க. நம்ம யாருமே சாதாரண ஆன்மாக்கள், பரிசுத்தமான ஆன்மாக்கள். இந்த பரிசுத்தமான ஆன்மாக்களில் குப்பையை போட்டு நெரிச்சிட்டாங்க அவங்க. புரியுதா? தெரியாது. தெரிஞ்சுன்னா அவங்க குப்பையை போட மாட்டாங்க. சமய சாத்திர சமயங்கள்லாம் குப்பைகள்னு வள்ளலார் பாடலே சொல்வார். சமய குப்பைகள்னு போட்டு அதை என்ன பண்ண சொல்கிறாரு? புதைக்க சொல்கிறாரு. எவ்வளோ பெரிய ஒரு கொடூரமானது இல்லையா? ஒரு 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 குப்பைன்னா, சமய சாத்திர குப்பைகளை போட்டு புதைன்னா இந்த மனித குலத்தை எந்த அளவிற்கு அது கெடுத்திருக்கிறது. இந்த உண்மையை எடுத்து சொல்வதற்கு தான் வள்ளலார் வராது. புரியுதுங்களா? அப்போ வள்ளலார் வந்தவருடைய நோக்கம் என்ன? ஆன்மாக்களை எல்லாம் பக்குவப்படுத்தி உண்மையை இதுக்கு சொல்லிக் கொடுத்து அந்த உண்மை வழியில் அவங்க வாழ்ந்து உண்மையான தாயாகி தந்தையமாக தாங்குகின்ற தெய்வத்தை தொடர்பு கொண்டு அருளை பெற்று அந்த அருள்நாள மரணத்தை வென்று நம்ம வீட்டுக்கு போகணும். யார் வீட்டுக்கு? நம்ம சொந்த வீட்டுக்கு போகணும் சாமி. இப்போ நம்ம யார் வீட்டில் இருக்கிறோம்? வாடகை வீட்டில் இருக்கோம். இப்போ நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிற வீடு பூரா வாடகை வீடு. இந்த உடம்பு என்பது வாடகை வீடு. இந்த உடம்பு என்ற வாடகை வீட்டில் நம்ம வசித்து கொண்டு இருக்கிறோம். அப்போ இந்த வாடகை வீட்டை நம்ம என்ன வீடாக மாற்றணும்? சொந்த வீடாக மாற்றணும். சொந்த வீடாக மாற்றுறதுக்கு ஒரு வீட்டில் நீங்கள் வாடகை வீட்டில் குடியிருந்தா சொந்த வீடாக கொடுன்னா அவன் கொடுத்துருவானா? அவனுக்கு என்ன கொடுக்கணும்? டப்பு கொடுத்தா தான் கொடுப்பான். ஐயா இது மாதிரி நான் வாடகை வீட்டில் குடியிருக்கிறேன், உங்கள் வீடு எனக்கு பிடிச்சி போச்சு, நீ என்ன விலையை சொல்கிற கேளு, அந்த ரூபாய் கொடுத்துட்றேன், நீ வாங்கிக்க, இந்த வீடை எனக்கு கொடுத்துருன்னா உங்களுக்கு சொந்த வீடு. அதானே உலக வாழ்க்கை. அதாவது செங்கல் கட்டட கட்டுறதுக்கு சொந்த வீடு வாங்கிறதுக்கு நீங்கள் படாத பாடுபடுறீங்க, அங்கே போய் குடியிருக்க. ஆனால் இந்த உடம்பு மாயினால் கட்டி கொடுக்கப்பட்ட உடம்பு என்ன ஆகுது? வாடகை வீட்டில் குடியிருக்கு. அப்போ வாடகை என்பது என்ன கொடுக்குறீங்க டெய்லி நீங்கள்? சாப்பாடு. சாப்பாடுனா எத்தனை வேலை கொடுக்குறீங்க? 3 வேலை கொடுக்குறீங்க. ஒரு வேலை கொடுக்கலாம் என்னாச்சு? பெண்டு எடுத்துரும். பசி என்ற ஒரு பிணி, அதுக்கு பேர் பசி பிணின்னு பேர். அதை உங்களை ஆட்டி படைச்சிடும். 1 மணிக்கு சாப்பிட்றத 1:30 மணிக்கு சாப்பிட்டா என்ன ஆகும்? மயக்கம் வந்துடும். அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, நீ எங்கள் வீட்டில் வாடகை வீட்டில் கொடுத்தா கரெக்டாக நீ வாடகை கொடுன்னு கேட்குது. அப்போ வாடகை என்பது தான் உணவு. அதனால் அதுக்கு பேர் என்ன வச்சார் வள்ளலார்? பசின்னு வச்சாங்க எல்லாரும். வள்ளலார் பசி பிணி, அதுக்கு பேர் பசி பிணி. அப்போ இந்த பிணியை நாம் போக்குவதற்கு பழகணும். ஒன்று, இந்த பிணியை போக்குவதற்கு நம்ம என்ன பண்ணோம்? பழகணும். பழக்கிறதுக்கு முதல் நம்ம எதை விடணும்? ஜாதி சமய மதங்கள் என்ற பொய்யான சாத்திர மத குப்பைகளை அகற்றணும். அது அகற்றாத நீ எத்தனை வருஷம் சன்மார்க்கத்தில் இருந்தாலும் தேறுவது கஷ்டம். இன்னும் எத்தனை பிறவி எடுத்தாலும் தேர்றது கஷ்டம். ஏன்னா இப்போ நம்ம புதுசாக வரவங்கெல்லாம் எல்லாருமே ஒரு திருதி இருக்காங்க. இப்போ வராங்களாம் இப்போ நீ 6 மாதத்துலேயே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டேன். இன்னும் நிறைய பசங்க கேள்வி டெய்லி கேட்டுட்டு இருக்காங்க. நைட்டில் வீட்டுக்கு போனால் எத்தனை பேர் பாண்டிச்சேரியிலேருந்து, மெட்ராஸ்லேருந்து, மலேசியாவிலேருந்து, சிங்கப்பூர்லேருந்து, அரேபியாவிலேருந்து எல்லாம் இப்போ கேள்வி கேட்குற பசங்க பூரா ஒரு 25, 30 வயசு பசங்க தான் கேட்குறாங்க. ஏன்னா வயசான சன்மாரிகள் யாருமே இப்போ கேள்வி கேட்குறது. ஏன்னா அவங்க அப்படியே மூடிக்கிட்டாங்க. அதில் எதில்? ஜாதி மத சமயம் என்ற குப்பைக்குள்ளே மூடிட்டாங்க. அதனால் அவங்க வெளியே கொண்டு வர்றது கஷ்டம். இப்போ வரவங்க தெளிவாக வராங்க இந்த பசங்க. இப்போ நான் வந்து எனக்கு 30 வயசில் நான் வந்து, உனக்கு என்ன வயசு இப்போ? நான் 30 வயசில் வரேன் சன்மார்க்க கொள்கைக்கு. அப்போ நான் அந்த 30 வயசுக்கு நான் வரும்போது இந்த தமிழ்நாடு பூரா போகிற எல்லாமே 60க்கு மேலே கேஸ் தான் அங்கே இருக்கும் சங்கத்தில். எத்தனைக்கு வயசு? எத்தனை பேர் இருப்பாங்கன்னா ஒரு சங்கத்தில் 2 பேர் இருப்பாங்க, இல்லாட்டி 3 பேர் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? திருவாயிரம்னு ஒரு நூல் இருக்கும், சின்ன நூல் வச்சுருக்கீங்களா? அந்த ஒரு 100 பாட்டு இருக்கும், சின்ன புக்கு.
சங்கத்தில் போய் பார்த்தா அருட்பா கிடையாது. அப்போ இந்த திருவாயிரம்னு ஒரு புக்கு இருக்கும். இந்த புக்கு மட்டும்தான் வச்சுருப்பாங்க அங்கே. அந்த புக்கை வச்சு என்ன பண்ணுவாங்க, காலையில் அகவல் படிப்பாங்க, அப்புறம் அதில் இருக்கிற சின்ன பாடல் படிப்பாங்க, அப்புறம் சுண்டல்லாம் கொண்டு வருவாங்க. அங்கே என்ன அவங்களுக்கு இருக்குதோ அதை கொண்டு வருவாங்க, கொண்டு வந்து அதை படைப்பாங்க. கரெக்டாக சாமிகிட்ட படிப்பாங்க. சாமிகிட்ட படித்து உடனே தட்டு வச்சுருப்பாங்க, தீபாரத்தெல்லாம் காட்டி அதை சுற்றுவாங்க. எதை? சுண்டலை சுற்றுவாங்க. சுண்டலை சுற்றி சாமியை சாப்பிட சொல்லுவாங்க. எங்கே இது எங்கே நடக்குது? சன்மார்க்க சங்கத்தில் நடக்குது. சமய மதங்களில் நடந்தால் கூட பிரச்சனை இல்லை. ஆனால் இதை சுற்றிட்டு அதுக்கப்புறம் தான் அதுக்கு அந்த சாமி பாட்டை 2-3 பாடிட்டு மாலை மாதிரி தான் போட்டு தேங்காயெல்லாம் உடைச்சி கற்பூரம்லாம் ஏற்றி வாழைப்பழம் எல்லாம் வைப்பாங்க. வச்சுட்டு சாமி சாப்பிடுமான்னு பார்த்தா சாப்பிடாது. அப்புறம் எல்லோரும் கொடுப்பாங்க, ஆசாமிகள்லாம் சாப்பிடுவாங்க இல்லையா? அப்போது இதை வள்ளலார் அப்படியே மாற்றினார். வள்ளலார் வந்து என்ன பண்ணார், முதல் வழிபாட்டை மாற்றுங்கன்னார். ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டை வழிபாட்டை மாற்றுறது தான் வள்ளலாருடைய வேலை. புத்தர் வந்தோடனே அவர் என்ன சொல்கிறாரு, ஜீவகாருண்யமே திறவுகோல், ஜீவகாருண்யமே கடவுள் வழிபாடுன்னார். அதுக்கு பேர் என்ன? கடவுள் வழிபாடுன்னா ஜீவகாருண்யம் தான் கடவுள் வழிபாடு. நீ சுண்டலை வச்சு அபிஷேக ஆராதனை பண்ணுறது கடவுள் வழிபாடு கிடையாதுன்னு புரிஞ்சுக்கணும். அப்போது வழிபாடு என்பது என்ன? ஜீவகாருண்யமே கடவுள் வழிபாடு, உயிர் இறக்கமே கடவுள் வழிபாடு. அப்போ மோட்ச வீடுன்னு ஒன்று இருக்குதுன்னா அதுதான் ஜீவகாருண்யத்தினுடைய அடிப்படைன்னா திறவுகோல் வாங்கிறது. சாவி கிடைக்கும்னாரு. அதுக்கு பேர் என்ன? சாவி தான் கிடைக்கும். ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல் அப்படின்னா, திறவுகோல் மீன்ஸ் என்ன? சாவி தான். நீங்கள் சாவி வாங்கிட்டு உள்ளே போக முடியுமா? உள்ளே போகிறதுக்கு அங்கே பூட்டு ஒன்று போட்டிருக்குது, கதவு இருக்குது, திறக்கிறதுக்கு சாவி வாங்கிட்டீங்க. ஆனால் உள்ளே போட்டிங்கன்னா திறக்காது. ஏன் திறக்காது? கடவுளுடைய உண்மை தெரியல. இப்போ ஜீவகாருண்யம் பண்ணிகிட்ருக்கோம், சோறு போடுறீங்க, சோறு போடுறதுனால ஜீவகாருண்யத்தினுடைய சாவி நமக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஜீவகாருண்யம் மோட்ச வீட்டின் திறவுகோல்னா சாவி. சாவியை வாங்கிட்டீங்க. சாவி வாங்கிட்டு நான் மோட்ச வீடுன்னு ஒரு கதவு இருக்குது, அதில் பூட்டு தூங்கிட்டு இருக்கு, போய் திறக்கிறீங்க அப்படின்னா திறக்காது. ஏன்னா கடவுளுடைய உண்மை தெரியாமல் நீங்கள் போனீங்கன்னா திறக்காது. மோட்ச வீடு யாருது? இறைவன் இருக்கிறோட இடம்னு வச்சுங்க. அப்போ இறைவன் யாருன்னு தெரியாமல் நீங்கள் வந்து மற்ற பேருக்கு சோறு போட்டால் மட்டும் உள்ளே போக முடியுமானா போகாது. அதுக்கு ஒரு ப்ளஸ் வேணும். அதுக்கு பேர் தான் விசாரம்னு பேர். அதுக்கு பேர் என்ன? சத் விசாரம். அப்போ சத் விசாரம் மீன்ஸ் என்ன? கடவுளை தெரிந்து கொள்வதற்குண்டான விசாரம். இப்போ நம்ம பேசுகிறது விசாரம். இதுக்கு பேர் என்ன? விசாரம். இப்போ எல்லாம் சாப்பிட்டு வந்துட்டோம். யாரும் சாப்பிடாதிருக்கீங்களா சார்? எல்லாம் சாப்பிட்டீங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்? விசாரம் பண்ணுறோம். எதை பற்றி விசாரம் பண்ணுறோம்? கடவுளை பற்றி விசாரம் பண்ணுறோம். அப்போ கடவுள் என்பதை நம்ம முதல் தெரியும். ஏன் அவரை தெரிஞ்சுக்கணும்? அவர் தான் படைச்சது. ஆமாம், நம்ம நீங்கள் உண்மையான கடவுளை தெரிந்து கொள்ளாமல் நீங்கள் என்ன வேலை செஞ்சீங்கனாலும் வேஸ்ட்டு. புரியுதா? அப்போது அந்த கடவுள் எங்கே இருக்கிறாருன்றதை காட்டினவர் தான் வள்ளலார். இது வரையும் வள்ளலார் ஆண்டவரை காட்டியவர்கள் யாருமே கிடையாது சார். வள்ளலாரே அழகாக சொல்லுவார், எய்வகை சார் மதங்களிலே பொய் வகை சாத்திரங்கள் எடுத்துரைத்து எமது தெய்வம் என்று கைவகையே கதறுகின்றீர். தெய்வம் ஒன்றென்றறி கரிபிடித்த கலகமிட்ட பெரியரிலும் பெரிய ஐவகைய பூத உடம்பு அழிந்திடில் என் புரிவி அழிவுடம்பை அழியாம யாக்கு வகையறி உய்வகையன் தனித்தந்தை வருகின்ற தருணம் இது உற்றதிவின் உற்றிடுவீர் உண்மை உரைத்தேனே. என்ன இதில் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? இதுவரையில் இந்த சமய மதங்கள் உண்மையான கடவுளை காட்டவில்லை. அதை தான் சொல்கிறார். எய்வகை சார் மதங்களில்னா டோட்டலாக சொல்கிறாரு. எல்லா மதங்களும், இந்து மதம் மட்டும் இல்லை, கிறிஸ்துவ மதம், இஸ்லாம் மதம், பௌத்த மதம், ஜெயின மதம், புத்த மதம், எல்லா மதங்களுக்கும் பொருளும்.
நம்ம ஆளுங்க ஏதோ இந்து மதத்தை திட்டுற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. வள்ளலார் எல்லா மதத்தையும் திட்டுறாரு இல்லைங்களா? ஜாதியிலே மதங்களிலே சமய நெறிகளிலே என்ன அர்த்தம்? ஜாதியிலே மதங்களிலே சமய நெறிகளிலே சாத்திர சந்தடிகளிலே கோத்திர சண்டையிலே இன்னைக்கு நேற்று இல்லை ஆதியிலே அபிமானித்து அலைகின்ற உலகி அலைந்து வீணேனில் அழிதல் அழகலவே. இதை கடைபிடிச்சி உங்களுக்கு என்ன கிடைக்குது? அழிஞ்சு போகிறீங்க. அப்போ அழிதல் அழகலவே. அப்போ நீங்கள் என்ன பண்ணோம்? நீதியிலே சன்மார்க்க நெறிதனிலே நிறுத்தமிடும் தனித்தலைவர் ஒருத்தர். யார் அவர்? ஒருத்தர் தான். நீ சொல்லிய மாதிரி பிரம்மா விஷ்ணு சங்கரன் மகேஸ்வரன் சதாசிவன் மற்ற தெய்வங்கள்லாம் கிடையாதுறான்ட்டார். புரியுதா? அந்த ஒருத்தரை தொடர்பு கொள்வதற்கு நீங்கள் தயாராகுங்கள். உண்மை இறைவன். ஏன் அவரை நம்ம பிடிக்கணும்? அவர் தான் நமக்கு தான் அப்பா. நீ கண்மூடி பழக்கமெல்லாம் மண்மூடி போகணும் எதுக்கு சொன்னார்? நீ கண்ணை மூடிக்கிட்டு எவனையாக தந்தை இல்லை. நீ எல்லாரையும் போய் தந்தை தாயின்னு சொல்கிறீங்க. ஆனால் தந்தை தாய் இருக்கிறார மேலே எங்கே? அருட்பெரு வெளியில் இருக்கார். அவரை தான் வள்ளலார் கண்டுபிடிச்சார். அதனால தான் அவர் சொன்னார், தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம் தனக்கு நிகரில்லாத தனித்தலைமை தெய்வம். அதுக்கு நிகர் ஏதாவது இருக்கா? இல்லை. அந்த நிகரில்லாத தெய்வத்தை தான் பார்த்தேன், கண்டேன், கழித்தேன், கலந்து கொண்டேன். உங்களையும் அதே மாதிரி நான் கூப்பிட்டு போகிறதுக்கு தான் வந்திருக்கேன். உங்களுக்கு அந்த வழியை காட்டுறதுக்கு தான் வந்திருக்கேன். அந்த வழியை மாதிரியே நான் வாழ்ந்திருக்கேன். நான் வாழ்ந்த வழியை நீ பின்பற்றி வாங்க தான் கூப்பிடுறாரு. ஆனால் நம்ம ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு வள்ளலார் கொள்கை நம்ம பிடிச்சிட்டு இருந்தா வள்ளலார் மாதிரி நம்ம வாழ முடியுமா? ஏன்னா இன்றைக்கி 200 வருஷம் ஆச்சு. இன்றைக்கி நிறைய சன்மார்க்க அன்பர்களை கிண்டல் கேள்வி பண்ணி மற்ற மதத்தாரும் சமயத்தாரும் கேள்வி கேட்குறானுங்க. இன்றைக்கி உயிர் போகிற மாதிரி இருக்குது. வள்ளலார் இன்றைக்கி 150 வருஷம் ஆச்சு. சித்தி பெற்றாங்க. 20 வயசு இளமை விட்டுருங்க. 51 வயசு ஆகுது. 150 ஆயிடுச்சு. 150 வயசில் எந்த சன்மாரிக்கும் மரணமலா பெருவாள் வாழ்ந்துருக்கிறான்? காட்டுங்கன்றான். யாரை போய் காட்டுறது? அவனுக்கு கேட்குறானுங்க, கிண்டலுக்கு வேணும்னே கேட்குறானுங்க. நீங்கள் அவங்களுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? ஏன் நம்ம வாழ்ந்தால் தானே பதில் சொல்கிறதுக்கு, நான் தான் இருக்கிறேன்னு சொல்கிறதுக்கு. நம்ம தான் வாழையது மாதிரி. அப்புறம் அவன் கேட்குற கேள்விக்கு பதில் எப்படி சொல்லுவீங்க? ஏன்னா நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை தப்பான வாழ்க்கை. வேறு சன்மார்க்கமாக இருக்கிறது, வாழ்க்கை சமய மதமாக இருக்கிறது. புரியுதா? மாற்றணும். மாற்றாமல் மாற்றம் நடக்காது, மாற்றம் வராது. நம்ம ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு காலை வச்சுக்கிட்டு நான் சன்மாரி என்று தெரிந்து சொல்லி கொண்டிருந்தால் வாழ்க்கை வேஸ்ட் ஆகிடும். அதனால தான் வள்ளலார் தெளிவாக சொன்னார், ஆடாதி சற்று மதையாது வேறொன்றை நாடாதி பொய்யுலகை நம்பாது. அப்போ இந்த உலகம் என்ன உலகம்? நான் முதல் சொன்னேன் இல்லையா ஆரம்பத்தில், பொய்யுலகம். அப்போ பொய்யுலகத்திலிருந்து நீங்கள் எந்த உலகத்துக்கு போகணும்? மெய்யுலகத்துக்கு போகணும். அப்போ பொய்யுலகத்திலேருந்து நீங்கள் மெய்யுலகத்துக்கு போகிறதுக்கு யார் நமக்கு ஹெல்ப் பண்ணணும்? அருட்பெருஞ்சோதியை காட்டுறது யார் தெரியுமா? மாயை தான் நமக்கு காட்டணும். நீ கேட்டீங்களே முதல்ல. ஏன்னா மாயை தான் உங்களை மடக்கி வச்சிருக்கு. போ மாய்க்கு தெரியும் கடவுள் யாருன்னு. இறைவன். அப்போ இறைவன் படித்து மாயக்கிட்ட அந்த கண்ட்ரோல் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் மாயை என்ன பண்ணோம்? நம்மளை இறைவன் பக்கமாக திருப்புவதற்குண்டான வாழ்க்கை நம்ம அங்கே அமைக்கணும். இந்த பிறவியில் நம்ம மாற்றிக்கணும். மாற்றினாதான் இந்த மாயை என்பது நம்மகிட்ட இருந்து விலகாது. உங்களை அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கோம். வாடகை கொடுத்துக்கிட்டேறா, பிறப்பு எடுத்துக்கிட்டேறான்னு சொல்லும். அதான் இறந்து இழைத்ததெல்லாம் போதுன்னார் இல்லையா? அப்போ இறந்து இழைத்ததெல்லாம் என்ன? நீ சாவது தின்றது இதான் வேலை. இதே வேலையை தான் மாயை உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். அப்போ மாயிட்டிருந்து நீ விடு பண்ண என்ன பண்ணணும்? சாப்பிடக்கூடாது. மாய்க்கு நம்ம அடிமையாகக்கூடாது. வாடகை வீட்டில் இருக்கிற வெளி தான் அந்த மாயை கேட்கும். அப்போ வாடகை வீட்டை நம்ம சொந்த வீடாக மாற்றுவதற்கு முயற்சி பண்ணணும். அப்போ சொந்த வீடாக மாற்றணுன்னா என்ன பண்ணணும்? இந்த மாயை கொடுக்கக்கூடிய உணவை சாப்பிடாத இருக்கிறதுக்கு பழகணும்னு பேசிக் எங்கே கொண்டு வரவர்னு பாருங்கள். நீங்கள் சாப்பிட்ற வெளியும் என்ன ஆகும்?
மரணம் வரும். அதனால தான் அந்த சாப்பிட்ற உடம்புக்கு பேர் அசுத்த தேகன்னு பேர். இந்த உடம்பு இப்போ ஏன் அதுக்கு அசுத்த தேகன்னா மலம் வர உடம்பு பூரா அசுத்த தேகன்னு பேர். மலம் வருதில்லை நமக்கு, மலம் வர்ற உடம்பு எல்லா உடம்புமே அசுத்த தேகம்தான். ஏன்னா உணவு பூரா புழுக்கின்ற உணவு. அதுக்கு பேர் என்ன? புழுக்கின்ற உணவு உண்கிற வரையில் இந்த உடம்பு புழுத்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் இந்த உடம்புக்கு பேர் அசுத்த போதகாரிய தேகம். நல்லா அழகாக கொடுப்பார் வள்ளலார் பேர்லாம். இந்த உடம்புக்கு என்ன பேர்? அசுத்த போதகாரிய தேகம். அப்போ இந்த அசுத்த போதகாரிய தேகத்தை நீங்கள் என்ன பண்ணணும்? சுத்த பூதகாரிய தேகமாக மாற்றணும். எப்படி மாற்ற முடியும்? சாப்பிட்றத நிறுத்தணும், சாப்பிட்றத மாற்றணும். நிறுத்தினாலும் செத்து போயிடுவீங்க. அப்போ மாற்றணும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பழைய உணவு முறைகளை நம்ம மாற்ற பழகணும். இதுக்கு தியானம் யோகம் தவமெல்லாம் தேவையில்லை. இதுக்கு நான் நீ 3 வேளை மூச்சு பிடிக்க தின்னு விட்டு போய் தியான யோக தவத்தில் இருந்தாக்கா ஆண்டவர் கை கொடுத்துருவார் உங்களுக்கு. இங்கே பெண்டு எடுத்துருவார். கூடி குடி கூடி நீ உடம்புல இருக்கிற வழி குடி கூடி குடித்தா ஆகணும், வாடகை கொடுத்தா ஆகணும். அதுக்கு பேர் குடிக்கூலின்னு பேர் வைக்கிறார் வள்ளலார். குடிக்கூலின்னா வாடகை, குடியிருப்பதற்குண்டான கூலி. நம்ம வாடகைன்னு சொல்கிறோம், அந்த காலத்தில் அது குடிக்கூலின்னு பேர். கூலி வேலைக்கு போவான்னு சொல்லுவாங்களே காட்டில், வேலைக்கு போனால் கூலி கொடுக்குற மாதிரி இந்த உடம்புல குடியிருக்கிற கூலி கொடுக்கணும். அப்போ கூலி கொடுக்குற வீட்டில் இருக்கிற வெளியும் மரணம் வரும். அதனால தான் வள்ளலாரும் உணவை மாற்ற சொல்கிறார். இதை மாற்றாமல் நான் யோகம் சொல்லி கொடுக்குறேன், தவம் சொல்லி கொடுக்குறேன், 2000 ரூபா கொடுங்க, 3000 ரூபா கொடுங்க, 1000 ரூபா கொடுங்க, வாங்க சன்மார்க்கத்தின உடம்பே கடையில் காட்டிடுவேன், ஆன்மாவிலேருந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி விட்டுருவேன், எவன் வேணால் விசித்திரமான வேலையெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கான். நீ வாட்ஸ்அப்பில் பார்ப்பீங்க. எல்லாமே அம்பக்கு டப்பு வாங்குற வேலை தான். ஒரு பையன் கூட உண்மையான யோகத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய தகுதி இல்லை. நான் முதலே சொல்லிட்டேன், நம்ம யாரை பிடிக்கணும்? சாகாதவனை பிடிக்கணும். சாகாதவரை பிடிச்சாதான் சாகாமல் வாழ முடியும். அப்போ சாகாமல் இருக்கிறவர் யார்? வள்ளலார். அப்போ வள்ளலாருடைய தொல் பேச்சு கேட்டால் நம்ம சாகாமல் இருக்கலாமா? இது சாகரவன் பேச்சு கேட்டால் சாகாமல் இருக்க முடியுமா? வள்ளலார் பேச்சு கேட்கும். அப்போ வள்ளலார் என்ன சொல்லியிருக்காரு? அருட்பாடு தெளிவாக சொல்லியிருக்காருல்ல. அப்போ உணவுக்கு என்ன சொல்கிறார்? முதல் உணவுக்கு ஆகாரம் அறை, ஆகாரம் அறை, மைத்துன வீசம், தூக்கம் அரைக்கால், பயம் 0. இதை 4 முதல்ல கடைப்பிடிக்கிட்டான்னு ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட். அது உணவு முறையை மாற்றுறது. ஆகாரம் அறைன்னா என்ன? நீங்கள் 4 இட்லி சாப்பிட்டீங்கன்னா 2 இட்லிக்கு வாங்க. மைத்துனம்னா சுக்கிலம். ஏன்னா நீங்கள் உணவு அதிகமாக உண்ணும்போது என்ன ஆகும்? சுக்கிலம் உதயமாகிட்டே இருக்கும். சுக்கிலம் மீன்ஸ் விந்து சக்தி. ரத்தத்தின் மூலமாக விந்து வரும். அப்போ விந்தின் மூலமாக உலக இன்பம் வரும். அதனால் சீக்கிரம் செத்து போயிடுவீங்க. அதனால் முதல்ல ஆகாரத்தை குறைன்றார். ஆகாரம் அறை, மைத்துன வீசம், தூக்கம் அரைக்கால், பயம் 0. நீ மூக்க பிடிக்க தின்னுங்க, தூக்கம் வந்துடும். நீங்கள் 4 இட்லி சாப்பிட்றத ஒரு 5 இட்லி 2 இட்லி சாப்பிட்டு பாருங்கள், உடனே தூக்கம் வரும். தூக்கம் வந்துன்னா சீக்கிரம் மரணம் வருதுன்னு அர்த்தம். அதனால் அதெல்லாம் வள்ளலார் சொன்னார், தூங்காதே விழித்திருக்கும் சூது அறிவித்து எனையாண்ட துறையே. தூங்காமல் இருக்கிறதுக்கு முதல் பழகணும். தூங்காமல் இருக்கிறதுக்கு பழகிறது என்ன அந்த சித்தர்கள் முதல்ல சொல்லியிருக்காங்க. என்ன சொன்னாங்க? தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலன்னு சொன்னாங்க இல்லைங்களாம்மா? அதல்ல, தூங்காமல் தூங்குவது இறை சிந்தனையோடு இருக்கிறதுக்கு. ஆகாரத்தை குறைச்சிங்கன்னா தூக்கம் வராது சார். அதான் சொல்லணும். ஆகாரம் அறைன்னா என்ன? இறப்பை ஃபுல்லோடு பண்ணாதீங்கன்றார். அதுக்கு வேறு என்ன? அறைன்னா 4 இட்லி சாப்பிட்டு பழகினீங்கன்னா 2 இட்லி சாப்பிடுங்க ஆரம்பத்தில். இதே நீங்கள் வாழ்நாள் கூட சாப்பிட்றதில்ல. இது ஃபஸ்ட்டு குவாலிட்டி இல்லை. இதை நீங்கள் இந்த ஆகாரம் வரை, மைத்துன வீசம், தூக்க அரைக்கால், பயம் 0ன்னு வரும்போது உங்களுடைய வாழ்க்கை என்ன ஆகும்? இறை சிந்தனையை நீங்கள் அதிகமாக அங்கே தொடர்பு வச்சுக்கிட்டே இருக்கணும். இதை மட்டும் குறைச்சிட்டு இருக்கக்கூடாது. அது கூட என்ன பண்ண ப்ளஸ்ஸு கடவுளுடைய சிந்தனை. அப்போ சிந்தனைனா எங்கே கொண்டு போய் சிந்தனை பண்ணுவீங்க? அருட்பெருஞ்செய்தி ஆண்டவர் உங்களுக்கு தெரிஞ்சிருவா, உடனே போய் சிந்தனை வைப்பீங்களா? அது எங்கே இருக்காருன்னே தெரியாது. அப்புறம் நீங்கள் எங்கே அங்கே போயிடுவீங்க.
அருட்பெருஞ்சோதியினுடைய இயக்கத்தில் கோடான கோடி ஆன்மாக்கள் இந்த உலகத்தில் இருக்குது. அதுக்கு பேர் தான் நடமாடும் ஜீவர்கள்னு பேர். அதுக்கு பேர் என்ன? நடமாடும் ஜீவர்கள். இந்த நடமாடும் ஜீவர்களுடைய பசியை போக்குங்கன்னாரு. அதான் வழிபாடுன்னு சொன்னார் வள்ளலார். முதல் சொன்னேன் இல்லையா? அப்போது இன்றைக்கி எத்தனை ஏழைகள் பசித்தனர் பட்டினி உற்றனர் என்று ஒட்டிய பெயரால் கேட்ட போதெல்லாம் உளம் பகீர நடுக்குற்றென்றார். பட்டினி உற்றனர் பசித்தனர் என்று ஒட்டிய பிறரால் கேட்ட போதெல்லாம் உளம் பகீரென நடுக்குற்றேன். ஏன்னா இந்த உலகத்தில் ஒரு சாதாரண மனிதன் உணவு இல்லாமல் அழிந்து கொண்டிருக்கிறான். நீ கடவுளை பற்றி பேசிகிட்டு இருக்கிறான். அவங்ககிட்ட கடவுளை போய் சொன்னால் அவன் கேட்பானா? அவனுக்கு என்ன தேவை? பசி. பசியை முதல் போக்கு. காலையில் கூட நண்பர்கள் நிறைய பேசுனாங்க வந்து. அப்போது சாப்பாடு சாப்பிடுவதற்கும் கொடுப்பவர்களுக்கும் அங்கே என்ன நடக்குது, இதை தான் நம்ம சிந்திக்கணும். இப்போ நீங்கள் சோறு போடுறீங்க, அவங்க சாப்பிட்றாங்க. அப்போ சோறு போடுறீங்க சாப்பிட்றாங்க, 2 பேருக்கு உண்டான கனெக்ஷன் எப்படி சார் வரும் அப்படின்னு கேள்வி கேட்டிங்களா? கேட்கல. ஏன்னா ஜீவர்களுக்கு ஜீவர்களால் வரக்கூடிய துன்பம்னு அதுக்கு பேர். ஜீவர்களுக்கு ஜீவர்களால் தான் துன்பம் வருதே தவிர துன்பம் தானாக வர்றதில்லை. ஒரு ஜீவர்களுக்கு துன்பம் வருதுன்னா இன்னொரு ஜீவனை அவனை துன்பப்படுத்தியிருக்கான்னு அர்த்தம், கஷ்டப்படுத்தியிருக்கான்னு அர்த்தம், அவங்ககிட்ட நிறைய பொருளை இட்டிக்கிட்டு அவனை நடுத்தல் விட்டான்னு அர்த்தம். அப்போது இறைவன் துன்பம் கொடுப்பதில்லை. ஜீவர்களுக்கு ஜீவர்களால் ஏற்படக்கூடிய துன்பம் வந்தால் பசி, பிணி, தாகம், இச்சை, எளிமை, பயம், கொலை என்பது இந்த 7 விதமான துன்பம் யாரால் வருது? ஜீவர்களால் ஜீவர்களுக்கு வருது. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ நமக்கு சமய மதங்கள் என்ன சொல்லிச்சு? இது பாவ புண்ணியன்னு பேர் வச்சுது. புரியுதா? வினைப்பயன்னு ஒரு பேர் வச்சுது. வினை என்பது எப்போ வரும்? இன்னொரு உயிர் இன்னொரு ஜீவன் இன்னொரு ஜீவத்தை துன்பப்படும் போது அந்த பாவ மூட்டைக்கு அங்கே போகும். இதுதான் இந்த உலகத்தில் அப்படியே பிரிஞ்சு பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இன்பம் துன்பம் கலந்த வாழ்க்கையாக இருக்குது. இதுக்கு வள்ளலார் என்ன சொல்கிறாரு? உங்களுடைய ஆன்மா முதல்ல என்ன அடையணும்? மகிழ்ச்சி அடையணும். ஆன்ம நெகிழ்ச்சி அடையணும். ஆன்ம மகிழ்ச்சி, ஆன்ம மகிழ்ச்சி, ஆன்ம லாபம். இது 3 ஆன்மாக்கிட்ட இருக்குது. என்னென்ன இருக்குது? ஆன்ம மகிழ்ச்சி, ஆன்ம நெகிழ்ச்சி, ஆன்ம லாபம். இது எதனால் கிடைக்குன்னா ஜீவகாரியத்தினால கிடைக்கின்றார். அப்புறம் இங்கே மன நெகிழ்ச்சி, மன உருக்கம், மன மகிழ்ச்சி. இது எதனால் கிடைக்கும்? பக்தியில் கிடைக்கின்றாரு. எல்லாம் வள்ளலார் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டா தான் சார் விடை கிடைக்கும். மன நெகிழ்ச்சி, மன உருக்கம், மன மகிழ்ச்சி, இது 3 எங்கே கிடைக்கும்? பக்தியில் கிடைக்கும். சாமி கும்பிட்றதுல கிடைக்கும். ஆலயங்களுக்கு போகிறீங்களே, கோயிலுக்கு போகிறீங்களே, விக்கிர வழிபாடு செய்கிறீங்களே, அங்கே போனீங்கன்னா மன மகிழ்ச்சி, மன நெகிழ்ச்சி, மன உருக்கம், மன மகிழ்ச்சி, மன உருக்கம், மன நெகிழ்ச்சி 3 அங்கே. இங்கே ஒரு சாமி கும்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க. நல்லா கவனிக்கணும். சன்மார்க்கத்தை போய் நீங்கள் சாமி கும்பிட்றீங்க, கோயிலுக்கு போகிறீங்க, அந்த நேரத்தில் தீபாரதனை காட்டுறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்கள் மனதை கொண்டு போய் அங்கே நிறுத்துறீங்க, கை கூப்பி வணங்குறீங்க. அங்கே யாருக்கு தீபாரதனை காட்டுறாரு? யாரோ ஒருத்தர் பூசகர் காட்டுறாரு. அப்போ பூசகர் தீபாரதனை காட்டும்போது அங்கே என்ன பார்க்குறீங்க? தெய்வத்தை பார்க்க. தெய்வம் என்ன உருவத்தில் இருக்குது? சொல்லு, பரவாயில்ல, ஏதோ ஒரு உருவத்தில் இருக்குது. கல்லாக இருக்குது, செம்பாக இருக்குது, தங்கமாக இருக்குது, வைடீபுரமாக இருக்குது, பஞ்சலோகமாக இருக்குது, ஏதோ ஒரு உருவத்தில் இருக்குது. உருவத்தை பார்த்து கை கூப்பி வணங்குறீங்க. எப்போ வணங்குறீங்க? தீபாரதனை காட்டும்போது. வணங்கிட்டு ரிப்போர்ட் அங்கே என்ன இருக்குது? கடவுளை பார்த்த மாதிரி ஒரு மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி எங்கே வருது? மன மகிழ்ச்சின்னு அதுக்கு பேர். அதனால் ஒரு நெகிழ்ச்சி ஏற்படுது. மன மகிழ்ச்சி, மன நெகிழ்ச்சி, மன உருக்கம். புரியுதா? அந்த 3 அங்கே கிடைக்குது. இது வீட்டுக்கு ஒரு நாள் அது மறந்து போயிடும். வரவையிலே மறந்து கூட அப்படியே அப்படியே நினச்சிட்டு ஒரு 2-3 மணி நேரம் இருக்குன்னு வச்சுங்க. மறுபடியும் அடுத்த நாள் என்ன பண்ணுவீங்க? இன்னொரு கோயிலுக்கு போகிறீங்க. ஆனால் எல்லாரும் அங்கே போகிறாங்க, நீங்கள் போகலான்னு போவீங்க. அங்கே போனாலும் அங்கே அதுதான் கிடைக்கும். மன நெகிழ்ச்சி, மன உருக்கம், மன மகிழ்ச்சி தான் கிடைக்கும். ஆனால் இங்கே ஜீவகாரியத்தினால் என்ன கிடைக்கும்? ஆன்ம உருக்கம், ஆன்ம நெகிழ்ச்சி,
ஆன்ம லாபம். ஏன்? அப்போது நீங்கள் ஒரு பொருள் வச்சுருக்கிறீங்க, ஒரு பொருள் இல்லை, கஷ்டப்படுறாரு, நல்லா தெரியுது உங்களுக்கு. தெரிஞ்ச உடனே அவருக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? ஒரு பொருளை கொடுத்து அவருக்கு அந்த துன்பத்தை வந்து விளக்கணும். அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு, ஒரு 1000 ரூபா இல்லை, 1000 ரூபா இருந்தால் அவர் கௌரவத்தை நீ காப்பாற்ற முடியும். 1000 ரூபா இல்லைன்னா இன்னொருத்த வந்து அவரை பலாத பாடுபடுத்திடுவான். அது உங்களுக்கு தெரியுது. நீங்கள் என்ன பண்ணலாம்? அந்த 1000 ரூபா கொடுக்கணும். கொடுத்துட்ட உடனே அவர் என்ன நினைப்பார்? எதிர்பார்த்த அந்த பிரச்சனை இந்த 1000 ரூபாயில் நீக்கிட்ட உடனே கொடுத்தவனை நினைப்பார். கொடுத்தவனை நினைக்கிறாரு. கொடுத்தவனை என்ன நினைக்கிறாரு? கடவுளாக நினைக்கிறார். புரியுதா? ஏன்னா அவருடைய நெருக்கடி ஏற்படுது அவருக்கு தான் தெரியும். அவருடைய மனதுக்குள்ளே தான் அது தெரியும், வெளியே சொல்ல முடியாது. ஒருத்தங்கிட்ட கடன் வாங்கிட்டார் 1000 ரூபா, காலை 8 மணிக்கு வரலன்னா என்ன நடக்குன்னு தெரியாது, கௌரவமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு. அவன் என்ன வந்து பேசிடுவானோ திட்டிடுவானோ மனசுக்குள்ளே போட்டு அவருடைய அத்தனை அந்த பஞ்சபூதங்களும் நடுங்கிற மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியுது. தெரிஞ்ச உடனே அந்த 1000 ரூபாய் அவர்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா அதை அவர் கையில் வாங்கின உடனே அவருக்கு என்ன கிடைக்கும்? ஆன்ம மகிழ்ச்சி, ஆன்ம நிகழ்ச்சி, ஆன்ம லாபம் கிடைக்கும் அவருக்கு. அது கிடைச்சிட்ட உடனே இந்த மகிழ்ச்சி என்ன ஆகுதுன்னா, இந்த நெகிழ்ச்சி என்ன ஆகுதுன்னா, இந்த லாபம் என்ன ஆகுதுன்னா, அது ஒரு வைப்ரேட் ஆகி ஒரு அலையாக மாறுது. மின்காந்த அலைகள் மாறி மாறி நேராக அவங்க ஆன்மா வந்து ஸ்டோர் ஆகும். எங்கே வந்து ஸ்டோர் ஆகும்? கொடுத்தவனுடைய ஆன்மாவில் வந்து ஸ்டோர் ஆகும். அப்போ இந்த ஆன்மாவில் ஸ்டோர் ஆகும்போது உங்களுக்கு என்ன ஆகுது? உங்களுக்கு ஒரு ஆன்ம நிகழ்ச்சி, ஆன்ம மகிழ்ச்சி, ஆன்ம உருக்கம் அப்படியே ஸ்டோர் ஆகிட்டாங்க. அது வெளியே போகாது. மன நிகழ்ச்சி, மன உருக்கம், மன மகிழ்ச்சி வெளியே போயிடும். இந்த ஆன்ம நிகழ்ச்சி, ஆன்ம உருக்கம், ஆன்ம லாபம் வெளியே போகாது. நல்லா கவனிச்சுங்க. ஜீவகாருண்யம் சும்மா சொல்லலை வல்லறாரு. அப்போ அந்த ஆன்மாவில் ஸ்டோர் ஆகிட்ட உடனே இதை நீங்கள் அடிக்கடி செய்யும்போது என்ன ஆகுது? உங்கள் ஆன்மாவனுடைய அடுத்து 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 உங்கள் ஆன்மா மகிழ்ச்சி அடையே இருக்குது. நீங்கள் ஒரு தடவை நீங்கள் அந்த மற்றவர்களுக்கு உதவி செய்ய செய்ய உங்களுடைய ஆன்மா என்ன ஆகுது? மகிழ்ச்சி அடையுது, நெகிழ்ச்சி அடையுது, ஆன்ம லாபம் அடையுது. அப்போ அது பூரா என்ன ஆகுது? மூளையில் போய் ஸ்டோர் ஆகுது, அறிவில் போய் ஸ்டோர் ஆகுது. ஃபுல்லாக ஸ்டோர் ஆகும்போது என்ன ஆகுது? ஃபுல்லாகிடுச்சு சார், உங்கள் ஆன்மா ஃபுல் லோட் ஆகிடுச்சு. ஒரு 1000 பேருக்கு நீங்கள் செஞ்சுட்டிங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு என்ன ஆகிடுச்சு? ஃபுல் ஸ்டோர் ஆகிடுச்சு. ஆனால் வாங்குறவங்க ஒருத்தருக்கு மட்டும் நீங்கள் கொடுக்கல, பலாயிரம் பேர் கொடுத்துருக்கு. பலாயிரம் பேர் துன்பப்பட்டுருக்காங்க. அது பூரா ஜீவர்கள்னு பேர் இருக்குது. அந்த ஜீவர்களுக்கு நீ செய்யக்கூடிய உதவி ஜீவ காருண்யன்னு பேர். அந்த காருண்யத்தினால் அங்கே கூடிய ஆன்மாவனுடைய அந்த நிகழ்ச்சி, மகிழ்ச்சி, லாபம் வந்து உங்களுடைய ஆன்மாவில் ஸ்டோர் ஆகும்போது உங்கள் ஆன்மா அப்படியே மலருது, விரிவடையுது. அப்போ அந்த பழைய குப்பைகளெல்லாம், அந்த வினைகளெல்லாம் ஒன்றொன்றை டெலைட் ஆகி ஃபுல் ஸ்டோர் ஆகுது. அங்கே புண்ணியம், பாவம் என்பது பூரா ரிலீஸ் ஆகிடுது, புண்ணியம் என்பது ஸ்டோர் ஆகுது. அப்படி வச்சுங்க. அந்த புண்ணியம் ஸ்டோர் ஆகும்போது என்ன ஆகும்? உங்களுடைய உடம்பு மகிழ்ச்சி அடையும், ஜீவன் மகிழ்ச்சி அடையும், உடம்பு பூரா மகிழ்ச்சி அடையும். அங்கே ஓப்பன் ஆகுது ஆன்மா. அதெல்லாம் அகவலில் சொல்லுவார், மடலெல்லாம் மூளை மலர்ந்திட அமுதம் உடலெல்லாம் ஊற்றெடுத்து நிரம்பிடுன்னு. அப்போது அந்த அமுதம் என்பது எப்போ வரும்னா, உங்களுடைய ஆன்ம மகிழ்ச்சி, ஆன்ம நிகழ்ச்சி, ஆன்ம உருக்கம் என்ற அந்த ஜீவகாருண்யத்தினுடைய வல்லபம். அதுக்கு பேர், அதுக்கு பேர் என்ன? வல்லபம். ஜீவகாருண்யத்தினுடைய வல்லபம் அதுதான். உங்கள் ஆன்மா நிகழ்ச்சி அடையணும், ஆன்மா மகிழ்ச்சி அடையணும், ஆன்மா லாபம் அடையணும். அந்த லாபம் அடையும் போது ஜீவன் மகிழ்ச்சி அடையணும். ஜீவன்னா உயிர். ஓ, இனி நமக்கு உயிருக்கு ஆபத்து இல்லை. ஆன்மா மகிழ்ச்சி அடைஞ்சோடனே ஜீவன் மகிழ்ச்சி அடையும். ஜீவன் மகிழ்ச்சி அடையும் போது அது என்ன பண்ணும்? ஓ, நமக்கு இந்த உயிருக்கு ஆபத்து இல்லை, இந்த உடம்பு விட்டு போக மாட்டோம், ஆன்மா நமக்கு ஃபுல் ஸ்டோர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அது மகிழ்ச்சி அடையும். அது மகிழ்ச்சி உடனே இந்த உடம்பு என்ன பண்ணோம்? உடம்பு பூரா எல்லாம் பயங்கரமான மகிழ்ச்சி அடையும். உன்னுடம்பு எனக்கு பொறிந்துடம் பொருட்டா என்னுடன் கலந்த எந்த நீ அன்பு. அப்போ அந்த உடம்பு என்ன மாறுதாங்க? பூத உடம்பு சுத்த உடம்பாக மாறுது, சுத்த உடம்பு பிரண உடம்பாக மாறும்.
அதுக்கப்புறம் தான் ஞான உடம்பாக மாறும். அப்போ ஊன உடம்பே ஒளி உடம்பாய் ஓங்கி நிற்க ஞான அமுதம் நல்கிய நாயகனே. இறைவன் அப்போ தான் உங்களை பார்ப்பார். நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய பொருள் அத்தனையும் மற்றவருடைய துன்பத்தை போக்குவதற்காக நீங்கள் இயற்கை உண்மை ஜீவகாருண்யமாக இருக்கணும். என்ன அதுக்கு பேர்? அகவல்ல என்ன சொல்கிறாரு? எங்கே கருணை அதான் ரிசல்ட்டு. கருணை என்பது எப்படி இருக்கணும்? இயற்கையாக இருக்கணும். செயற்கையான கருணை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு செயற்கையான லாபம் தான் கிடைக்கும், இயற்கை லாபம் கிடைக்காது, ஸ்டோர் ஆகாது. கரெக்ட். அதனால தான் எங்கே கருணை இயற்கையில் உள்ளனே அங்கே விளங்கிய அருட்பெருஞ்சிவமே. அப்போ இது நாளடைவில் ஒவ்வொரு நாளும் நேரம் கிடைக்கும்போது சமயம் கிடைக்கும்போது நீங்கள் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும். இது ஒன்று. இது கடவுள் வழிபாடு என்ற சிலைக்கு செய்யக்கூடிய உதவியை ஜீவர்களாகிய இயக்கமான உயிர்களுக்கு செய்கின்ற பொழுது தான் லாபம் கிடைக்கும். ஜடத்துக்கு செஞ்சால் லாபம் கிடைக்குமா? நீ அங்கே கோடி ரூபாய் கொண்டு உண்டியில் போட்டால் லாபம் கிடைக்குமா? சாமிக்கு போய் படையல் பண்ணால் லாபம் கிடைக்குமா? அது எதுவுமே சாப்பிடாது, அது எதுவுமே பேசாது. உணர்வு இருக்கா? உணர்வு இல்லாததுக்கு போய் நீங்கள் படைக்கலாமா? இல்லை, அது சாப்பிட்டா படைங்க, தப்பு இல்லை. அப்போ சாப்பிட்றவன் யார்? ஜீவர்கள். ஜீவர்கள்னா யார்? உயிருள்ளவர்கள். உயிருள்ள ஜீவர்கள் சாப்பிடுகின்ற பொழுது அவர்களுக்கு சாப்பாடு போடாமல் உயிர் இல்லாத ஒரு சிலைக்கு போய் சாப்பாடு போட்டிங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? எதுக்கு என்ன அர்த்தம் சொல்லு. அதான் உண்மை. அதுக்கு முட்டாள்தனம்னு சொல்லிட்டார் வள்ளலார். பைத்தியக்காரன்றாரு. பைத்தியனா என்ன? அறிவில்லாதவனுக்கு பைத்தியன்னு பேர். அறிவு வேலை செய்யாதவங்களுக்கு தான் பைத்தியம் மாதிரி அலைவாங்க. இதையெல்லாம் ஓப்பனாக சொன்னவர் வள்ளலார். அப்போ நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்க இப்போ? அதே செய்கிறது கூட இருக்கட்டும், பாவம். அவங்களுக்கு பக்கம் வராமல் இருக்கலாம், இன்னும் முன்னாடி இருந்த வழிபாட்டு முறைகள் அவங்களுக்கு ஸ்டோராக இருக்கலாம். அதை எடுத்து சொல்லணும் சார். நான் இப்போது சன்மார்க்கத்தில் யாரையுமே நம்ம எதிரியாக நினைக்கக்கூடாது. முதல்ல அதை நம்ம பழகி. சன்மார்க்கின்னு யாருக்கு அட்ரஸ் கொடுக்குறாரு வள்ளலார்? அது அப்புறம் சன்மார்க்கின்னு ஒரு டைட்டில் கொடுக்குறாரு, அட்ரஸ் பண்ணுறாரு, இவன் தான் யார் சன்மார்க்கி அப்படின்னு. தினம் படிக்கிறீங்களே பாடலை, தயவுடையோர் எல்லோரும் சன்மார்க்க சங்கத்தை சார்ந்தவர்னு. யாராக இருக்கட்டும், நீங்கள் அங்கே ஜாதி பேதம் கிடையாதுங்க. அவர் யாராக இருந்தாலும், எந்த இடத்தவர், எந்த மதத்தை இருந்தாலும், தயவுடையவங்க கூட சன்மார்க்க சங்கத்தை சார்ந்தவர். அடுத்தர் ஒரு வரி போட்டார் தெரியுமா? அருள் உள்ளோர் எல்லோரும் அடைந்தவர். தயவுடையோர் எல்லோரும் சன்மார்க்க சங்கத்தை சார்ந்தவர், அருளுடையோர் எல்லோரும் சன்மார்க்க சங்கத்தை அடைந்தவர். சார்வது என்பது வேறு, அடைவது என்பது வேறு. புரியுதா உங்களுக்கு? இப்போ நம்ம சன்மார்க்க சங்கத்தை சார்ந்துட்டோம். எதனால் சார்ந்திருக்கோம்? தயவு என்ற இரக்க குணம் வந்ததுனால் சார்ந்திருக்கோம். தயவுன்னா இறக்கம் தான் சார், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா சில கூட்டம் தயா பெருஞ்சோதி, தயா பெருஞ்சோதி, தயா பெருங்கருணை, தயா பெருஞ்சோதின்லாம் கூட போட்டுக்கிட்டு இருக்காங்க. டைட்டிலே மாத்திர குரூப்லாம் இருக்குது நாட்டில். ஆனால் இங்கே வள்ளலார் சொல்கிற தயவு என்பது உயிர் இறக்கத்துக்கு பேர் தயவு. ஐயா அம்மா தயவு செய்து கொஞ்சம் சோறு போடுங்க அப்படின்னு கேட்குறாங்களே, அது பேர் என்ன? இறக்கம். என்னை காப்பாற்றுங்கன்னு அர்த்தம். எனக்கு கொஞ்சம் போடுங்க, பசி தாங்கலை, தயவுசெய்து அம்மா நீங்கள் தெய்வமாக இருப்பீங்க, கொஞ்சம் தயவுசெய்து கொஞ்சோண்டு கொடுங்க. அதுக்கு பேர் என்ன? இறக்கம். உயிர் இருக்காங்க கொடுத்துட்டிங்கன்னா தயவு என்பது அங்கே உங்களுக்கு செட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் அன்பு பிறக்கும். தயவு ஸ்டார்ட் ஆனால் அன்பு என்பது ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ அன்புடையோர் எல்லோரும் சொல்லுங்கள், தைரியமாக சொல்லுங்கள். அன்புடையார் எல்லாம் உடையார், அன்பிலார் ஏதுமில்லார். அன்பில்லாதவங்க எதுவுமே கிடையாது, அவர் டம்மின்றார். அப்போது நம்ம தயவனால தான் அன்பு வரும். ஜீவகாருண்ய தெளிவாக எழுதியிருப்பார். ஜீவகாருண்ய விளங்கும் போது அன்பும் அறிவும் தானாக விளங்கும்.
அதே மாதிரி உபகார சக்தி தானாக விளங்குன்றார். அன்பும் அறிவும் விளங்கும்போது தானாக விளங்குன்றாரு. ஜீவகாருண்யம் விளங்கும் போது அன்பும் அறிவும் தானாக விளங்கும். ஜீவகாருண்யம் மறையும் போது அன்பும் அறிவும் தானாக மறையும், உபகார சக்தி மறையும். அப்போ உபகார சக்தியினால தான் உங்களுடைய ஆன்மாவலாபத்தை நீங்கள் பெற முடியும். அப்போ பெறுவதற்கு 2 வழி சொல்கிறார். என்ன வழி? சத்து விசாரம் ஒன்று, பரோபகாரம். ஜீவகாரணத்தில் 2 பிரிச்சார். ஜீவகாரணத்தில் 2 பிரிச்சார் இல்லையா சார்? என்ன ஜீவகாரணம்? பரஜீவகாரணம், அபர ஜீவகாரணம். பரஜீவகாரணம் ஒன்று இருக்குது, அபர ஜீவகாரணம் இருக்குது. அப்போ அபர ஜீவகாரணம் என்ன? இந்த உலகத்தில் வாழ்வதற்காக நன்மை செய்வதுக்கு பேர் அபர ஜீவகாரணம். கடவுள்கிட்ட தொடர்பு கொள்வதுக்கு பேர் பரஜீவகாரணம். வெரி சிம்பிள். நீங்கள் கடவுள்கிட்ட தொடர்பு கொள்ளணும், என்ன பண்ணணும்? பரஜீவகாரணத்தை பண்ணணும். இந்த உலகத்தில் நல்ல நான் அவர் பரவாயில்லப்பா, எந்த பிரச்சனையும் போகல, அவர் பாட்டினா அவர் வேலை உண்டு, அவர் ஒன்று இருக்கார், அவர் சம்பாதிக்கிறார், சாப்பிட்றாரு, ஏதோ அவரால் முடிஞ்சல் செய்கிறாருன்னா உலக வாழ்க்கைக்கு தேவையானது அபரஜீவகாரணம். அப்போ நீங்கள் பரஜீவகாரணம் பண்ணாதான் இறைவனை தொடர்பு கொள்ள முடியும். அப்போ அந்த பரஜீவகாரணத்தில் என்ன சொல்கிறார் வள்ளலார்? கொலை தவிர்த்தல். இந்த 2 தான் அது பேசிக். பசியும் கொலையும். இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் சொல்லுங்கள்? பசி தவிர்த்து மாற்றிட்டு இருக்கோம். ஏதோ நம்மளால் முடிஞ்சது அது செய்கிறோம். கொலை யாராவது நிறுத்திருக்கிறீங்களா? அது வெளியும் இது வெளியும் ஐயா அந்த கொலை நடந்தது, இதை போய் நான் நிறுத்திட்டேன், ஒரு உயிரை காப்பாற்றிட்டுன்னு சொன்னவங்க யாராவது இல்லை. இப்போ என்ன பண்ண, நான் செஞ்சதை நான் 10 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ தான் ஒரு சிலர் செஞ்சுட்ருக்காங்க. நான் பல சன்மார்கிட்ட சொல்லியிருக்கேன். இப்போ நீங்கள் வந்து 1000 ரூபா கொடுத்து ஒரு ஜீவகாரணம் பண்ணுறீங்க. ஒரு அன்னதானத்துக்கு ஒரு 1000 ரூபா கொடுக்குறீங்கன்னு வச்சுங்க. ஒரு கோழியினுடைய விலை எவ்வளோ இருக்கும்? ஒரு 1000 ரூபா இருக்குமா? 1000 ரூபானே வச்சுங்க. கண்ணுக்கு முன்னாடி கூட்டிகிட்டு போகலாம். எங்கே? கச்சாப் கடைக்கு. உங்கள் கையில் 1000 ரூபா இருக்குது. நீங்கள் 1000 ரூபா சோத்து கொடுக்கலான்னு நினச்சிட்டு வச்சுருக்கிறீங்க.